வந்து நம்ம எத்தனாவது சாப்டர்ல இருக்கோம்? 18 மாதாஜி. ஆமா. மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? 19 சாப்டர் மாதாஜி. 19. வெரி நைஸ். சோ முடிக்க போறோம். 19 சாப்டர் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸாம் எழுதணும். இப்பதான் மாதாஜி சந்தோஷமா இருக்கு. அதாவது என் ஃபார்முக்கு வந்திருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டு. நான் என்ன சொல்றேனோ, அதாவது உங்களோட எக்ஸாம் எழுதுற ஆர்வத்தை பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்போதுமே உங்களை புரிஞ்சுக்குவோம் மாதாஜி. நாங்க at a timeல 19 சாப்டர்ஸும் எழுதணுமா? அது கொஞ்சம் கஷ்டம். ஆமா, அது ஆல்ரெடி கேட்டுட்டேன் பிரபு. அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணா டஃப் ஆயிடும், உங்களால எக்ஸாம் எழுத முடியாதுன்றாரு. நான் என்னோட ரெக்கார்டிங் லைவ் வந்துச்சா? யூடியூப் லைவ் லைவ் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி இருக்குமா மாதாஜி? பிரபு இன்னைக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். சரிங்களா? இப்ப வந்து நான் வந்து பிரபு இதோட லிங்க் என்னால எடுக்க முடியல. கிருஷ்ணா பாபு ஆஸ் யூஷுவல் தேடி கண்டுபிடிச்சுக்க சொல்லுங்க. ஓகே. நான் ஏன் பே ஆயிட்டேன் மறுபடியும்? ஓகே. எனக்கு வந்து இந்த 8 ஓகே இந்த 8 கேரக்டர்ஸ் ஒண்டி யாராவது படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. வெறும் 8 படிங்க. அத்தியாயம் 18 மெய்மறந்த காதலில் ஒருவரின் குணநலன். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அடுத்து உண்மையிலேயே கிருஷ்ணர் மீதான மெய்மறந்த காதலில் வளர்ச்சி பெற்ற ஒருவனுடைய குணநலன்களை பற்றி விளக்குகிறார். அக்குணநலன்கள் பின்வருமாறு. 1. பகவானின் பக்தி தொண்டில் தனது நேரத்தை செலவிடுவதில் எப்போதும் ஆர்வமுடையவர்களாக இருப்பான். அவன் சோம்பலை விரும்புவது இல்லை. அவன் ஒரு நாளில் 24 மணி நேரமும் கவனம் சிதறாது பக்தி தொண்டை செய்வதே விரும்புவான். 2. அவன் எப்போதும் அடக்கமுடையவனாகவும் ஊக்கமுடையவனாகவும் இருப்பான். 3. உலகில் ஈடுபாடுகள் அனைத்திலுமிருந்து எப்போதும் பற்றறுத்தவனாக இருப்பான். 4. தனது செயல்களுக்கு பிரீதி பலனாக எந்த விதமான மரியாதையும் அவன் நாடுவதில்லை. 5. கிருஷ்ணர் தனக்கு அருள் புரிவார் என்பதில் எப்போதும் உறுதி உடையவனாக இருப்பான். 6. பகவானுக்கு சிரத்தையுடன் தொண்டு செய்வதில் அவன் எப்போதும் ஆர்வமுடையவனாக இருப்பான். 7. அவன் பகவானின் புனித நாமங்களை ஓதுவதில் எப்போதும் பற்றுடையவனாக இருப்பான். 8. பகவானின் உன்னத குணங்களை விளக்குவதில் எப்போதும் ஆர்வமுடையவனாக இருப்பான். 9. அவன் பகவானின் லீலைகள் நடைபெற்ற இடங்களில், உதாரணமாக மதுரா, பிருந்தாவனம், துவாரகை போன்ற இடங்களில் வசிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். நேரத்தை பயன்படுத்துதல். கிருஷ்ணர் மீதான அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு சரிங்களா? தேங்க்யூ சோ மச் மாதாஜி, கிளியரா படிச்சிட்டீங்க. இந்த சாப்டரோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது பாவ பக்தியை குறிக்குது. ரைட்? என்னன்னா குவாலிட்டி. இப்ப நம்ம நினைப்போம்ல, எனக்கு பாவ பக்தி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்கோம். ஆனஸ்டா சொல்லுங்க, எப்பெல்லாம் நீங்க நினைச்சிருக்கேன்? நான் நிறைய பேர் நினைச்சிருப்பேன், நான் இன்னைக்கு கோயில் போனேன், கொஞ்சம் கண்ணில் கொஞ்சோண்டு ஒரு டிராப் தண்ணி வந்துச்சு, எனக்கு பாவம் வந்துச்சா. நிறைய தடவை நான் நியூ ஃபைட்டா பிகினிங்ல எல்லாம் நினைச்சிருக்கேன். அந்த மாதிரி யாரெல்லாம்? மாதாஜி, எனக்கு எப்பவுமே பகவான் நினைச்சா அழுக வந்துரும் மாதாஜி. அழுகல்ல, கண்ணுல இருந்து கடகடான்னு தண்ணி வரும் எப்போ நினைச்சாலுமே. நான் வந்து அழுகைய பத்தி பேசல, நான் கேட்டது வந்து யாரெல்லாம் நம்ம பக்தி பாவ பக்தின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஃபீல் பண்ணிருக்கீங்க. பக்தி மேலதான் மாதாஜி, பகவானை நினைச்சு அப்படி கண்ணுல தண்ணி வரும். அது ஓகே மாதாஜி, பட் பாவம் எனக்கு வந்து பாவ பக்தி வந்துச்சு. அதாவது நம்ம வந்து இப்போ எந்த லெவல்ல இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும். பாவ பக்தி நம்மளுக்கு வந்துச்சுன்னு நிறைய தடவை நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். இல்லைன்னா அவங்களுக்கு பாவ பக்தி வந்துச்சு அப்படின்னு நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கோமா இல்லையா? அதாச்சு எப்பவாவது ரேரா வரும் பாடல். அது பாட்டு அந்த பகவானோட பாட்டல் பாடும்போதோ அல்லது கேட்கும் போதோ ஒரு மெய்சிலிப்பு வரும் மாதாஜி. கரெக்ட், வெரி நைஸ். ரேரா தான் வரும், எப்போதும் வரும்னு சொல்லல. சோ பேசிக்கலி இப்ப என்னன்னா, இந்த சாப்டர்ல வந்து நம்மளுக்கே இருக்கிற குழப்பத்தை தீர்க்க போறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி பாவம் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோமா அப்படின்னு சில சந்தேகங்கள் இருக்கும். அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்ன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த சாப்டர். சரிங்களா? சோ நான் பிரேயர் சொல்லிடுறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலாச்சலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन भूतले स्वयं रूपा कदा मया ददाति स्वपदातिकम्. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य
பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாத் சாதிகாவர பக்த பிருந்தா நம ஓம் விஷ்ணு பதாய. யாராவது பாடுங்க நம்மளோட நம ஓம் விஷ்ணு பதாய. நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே ஸ்ரீ சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீவாசாதிகா गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा. எல்லாரும் கிருஷ்ணா कृष्णा கிருஷ்ணா हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. माताजी राधा गोविंद राधे जय राधा गोविंद राधा गोविंद राधे. हेलो हरे कृष्णा. हेलो கிருஷ்ணா எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்ப வந்து என்ன நம்ம சொல்ல ஹலோ போறோம் சொல்லு டிமார்ட் வா. நான் வரவா டிமார்ட்க்கு? ஆமா. தேங்க் யூ பிரபு. யார் வேணும்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. யார் அன்மியூட் பண்ண கூடாது அவங்க பண்ணிடுறாங்க. ஓகே, அன்மியூட் பண்ணிடுங்க. சோ இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப வந்து பாவ பக்தியில இருக்கிறவங்க யாரு, நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியுமான்றது முக்கியம் இல்லை, ஆனா நம்ம பாவ பக்தியில இருக்கோமா இல்லையான்றத நம்ம அசஸ் பண்றதுதான். சோ நம்ம ஒண்ணுன்னா படிக்கிறச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் யார் படிக்கிறீங்களோ, இதுல வந்து 9 இருக்கு. சோ 9 பேர் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நான் படிக்கவா மத்தாச்சி? நான் படிக்கிறேன். படிங்க ஜெயந்தி சங்கரன். எது படிக்கிறேன் மத்தாஜி? யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம். ஆமா. An unalloyed devotee who has developed ecstatic love for Krishna is always engaging his words in reciting prayers to the Lord. In the mind, he is always thinking of Krishna, and with his body, he either offers obeisance by bowing down from before the deity or engages in some other service. During these ecstatic activities, he sometimes sheds tears. In this way, his whole life is engaged with the service of the Lord, with not a moment wasted on any other engagement. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்டுக்கோங்க, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கோசரம், ஏன்னா உங்க பேர் ஃபெமிலியர் ஆகணும். இது எக்ஸாம்ல வரப்போறதுல இந்த பேரு. பட் பக்தி ரசாமிருத சிந்துல வந்து இது பேர் வந்து அவ்யக்த காலவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்யக்த காலவம் என்னன்னா 24/7 கிருஷ்ணரை பத்தி நினைப்பாங்க. யாரு? கோஸ்வாமிகள், ரைட்? சோ இவங்க வந்து 24 பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்கோம். 24 மணி நேரம் இல்ல, ஒரு நாளுக்கு 4 மணி நேரம் வருது, ரைட்? காலையில பாகவதம் 1 மணி நேரம், சைத்தன்யா சரிதாமிர்தா 1 மணி நேரம், நடுவுல எங்கேயாவது 1 மணி நேரம், இதெல்லாம். சோ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சாண்டிங் ஒரு 2 ஹவர்ஸ்னா 6 ஹவர்ஸ் வருது, ரைட்? சோ இது வந்து 24 மணி நேரம் தூங்கும் பொழுது கூட, ரைட்? நம்ம அர்ஜுனரோட கதை கேட்டோம். தூங்குறச்சே கூட அவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்றார். அவர் ஜபம் பண்ணணுமா? அர்ஜுனா எக்ஸ்க்ளூசிவா பீச்ல ஜபம் பண்ணணுமா? பண்ணதே இல்ல. ஆனா ஓகே ஓகேதான் மத்தாச்சி. அவர்தான் எப்போதும் மனசுல நினைச்சுட்டே இருப்பாரு. அதை வச்சுட்டு மாதாஜி அர்ஜுனரோட முடிய எடுத்து அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா, காதுல வச்சு பார்த்தா கூட அந்த முடி கூட கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்குமா, அந்த அதுல இருந்து ஓசை வருமா. எனக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான் தான் வரும். 24 மணி அதையே சுத்திட்டு இருக்கும். வெரி நைஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல இது வந்து சிலருக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பட் இங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாடிலி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளா வந்து இமிடேட் பண்ணக்கூடாது. ஆனா வந்து ஓகே, அழுறது, ஷிவரிங் ஆஃப் த பாடி, இதெல்லாம் வந்து சில தடவை வரும் இல்லையா. ரொம்ப நம்மளுக்கு வந்து சில தடவை வரும். பட் பாவ பக்தியில இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்துடும் சதா. அதுதான் விஷயம். 2வது படிக்கலாம் நீங்க, பெர்சிவியரன்ஸ் அண்ட் ரிசர்வ்.
நாந்தி அப்படின்னு. நாந்தி எக்ஸாம்பிள் யார் வேணா எடுத்துக்கோங்க. டர்ன்ஸ் படிக்கட்டுமா? யார் வேணா எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. 9 இருக்கு, கேட்கவே கேட்காதீங்க, படிக்க ஆரம்பிச்சுங்க. பரீட்சித் மகாராஜ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள், நீங்க படிக்கலாம். When a person is undisturbed, even in the presence of various causes of disturbance, he is called reversed and perseverant. An example of his perseverance and reservation is found in the behavior of King Parikshit, as described in the first canto, 19th chapter, verses 15th of Srimad Bhagavatam. The king says there to all the sages present before him at the time of his death, "My dear Brahmanas, you should always accept me as your surrendered servant. I have come to the bank of the Gangas with a devotee, my heart and soul into the lotus feet of Lord Krishna. So please bless me that Mother Gangs may also be pleased with me. Let the curse of the Brahmana's son fall upon me. I do not mind. I only request that at the last moment of my life, all of you will kindly chant the holy name of Vishnu so that I may realize his transcendence." The example of Maharaja Parikshit's behavior, his remaining patient even at the last point of his life, his undisturbed condition of mind, is an example of reservation. This is one of the characteristics of a devotee who has developed ecstatic love for Krishna. Very nice, Mathaji. So பாவ பக்திக்கு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட பரீட்சித் மகாராஜ். என்னன்னா ரொம்ப லோவா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, எனர்ஜி கூட லோ ஆயிடுச்சு மாதாஜி. சோ அதான் விஷயம். சோ ஒன்னும் இல்ல, பரீட்சித் மகாராஜ் வந்து என்ன சொல்ல வராருன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா, யாராவது நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிபி அப்படின்னு சொன்னா டாக்டர் வந்து நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் நம்ம மனசுல இருக்குமா இல்லையா? உண்மையா சொல்லணும், இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம். அதுக்கப்புறம் 4 பேர் சொல்லுவாங்க. அது அப்படி இருக்கச்சே இவர் ராஜா, அவருக்கு 47 வயசு, 47-48 வயசுல நீங்க என்ன சொல்றீங்க மாதாஜி? 48 வயசு. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், 100 வயசு ஹெல்தியா வாழ்ந்தவங்க இவர். கலிகாலத்துல இருந்தாலும் அந்த என்ட்ரி இன்னும் ஆகல, கலிகாலம். ஹெல்தியா இருக்கிறவர், குழந்தைங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க. அப்படி இருக்கச்சே இறந்துட போற, அதுவும் ராஜாவா இருக்கிறவர் எப்படி இருக்கும் ஷாக்கு. ஆனா அவர் எந்த விதமான ஷேக்கும் இல்லாம கேட்டாரு என்ன பண்ணணும்னு. அவர் வந்து அதை ரிவோக் பண்ணிருக்கலாம்ல. அவரோட தாத்தா வந்து அர்ஜுனன், அவரோட ஒரு லாஜிக்ல பார்த்தா கிருஷ்ணரும் தாத்தா தான். ஏன்னா அவங்களோட பாட்டியோட பிரதர் தான். அவர் போய் கேட்டிருந்தாலே கிருஷ்ணர் வந்து பண்ணிருவாரு இல்ல. ஆனா ஒரு தடவை கூட அவர் வந்து அது கேட்கல. அதுக்கு வந்து அந்த சாபம் படட்டும், ஆனா நான் எப்படி ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் ஆகணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் வந்து எந்த சிச்சுவேஷன்லயும் காமா இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வேணா யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம் நம்ம பண்ணலாம். ஆனா இந்த டாலரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு டெவலப் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வந்து ஒத்துக்கிறேன், நமக்கு அது நெக்ஸ்ட் வரும். பட் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் கேட்டாலும் நம்ம ஷேக் ஆகாம இருப்போமா? நம்மளை பத்தி ஏதாவது இருந்தா நம்ம மைண்ட் வந்து தளராம இருக்குமா? நம்ம ஒத்துப்போமா அப்படின்னு நம்மளால இருக்கவே முடியாது. சோ இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் பாவ பக்தி. 3வது வந்து விரக்தி. விரக்தினா ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல, அதாவது விரக்திக்கு அர்த்தம் வந்து டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட்னா எதையும் ஈடுபாடு இல்லாதது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பரத் மகாராஜ் சொல்லுவாங்க. பரத் மகாராஜ் பற்றுதல். தேங்க்யூ மாதாஜி. பற்றுதல் இந்த பௌதிக செயலுக்கு இல்ல. நீங்க உடனே சொல்வீங்க, மாதாஜி இப்படி சொல்றீங்களே, அவர் வந்து விழுந்துட்டாருல்ல பாவ பக்தி ஸ்டேஜ்ல இருந்து. விழுந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவர் திரும்ப அவரோட மனைவிக்கும் அவங்க குழந்தைக்கும் அவரோட ராஜாங்கத்துக்கும் போயிருப்பாரு. அது ஆகல. இதெல்லாம் கிருஷ்ணரோட ஒரு பாஸ்ட் டைம். ஒரு பாவ பக்தியோட எக்ஸாம்பிளே நம்ம வந்து பரத் மகாராஜ் தான் சொல்லுவோம். அவர் ரொம்ப எக்ஸால்டட் டிவோட்டி. அவர் விழல, ஆனா அந்த பாஸ்ட் டைம் எப்படி பரீட்சித்து இல்லைன்னா கிருஷ்ணர் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிறச்சே பரீட்சித்தை காப்பாத்தினவர் ஒரு பாம்புல இருந்து காப்பாற்ற மாட்டாரா? இது எல்லாமே டிவோஸ்டீஸோட குவாலிட்டிஸ் எக்ஸிபிட் பண்றதுக்கு பாஸ்ட் டைம்ஸ் தான். சோ பரத் மகாராஜ் அந்த டைம் வந்து டியரை நினைச்சு அவர் உயிர் விட்டதால டியர் ஆறாருன்னு நம்ம பார்த்திருக்கோம் பகவத்கீதால. எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜே அந்தே கலைவரம் தம் தம் ஏபைத்தி கவுந்தேயா ததா சத்பாவ பாவிதக. சோ என்ன நினைச்சு நம்ம உயிர் விடுறோமோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அதுதான் ஆகுமான்றதா சொல்றாங்க. சோ கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட் அவருக்கு அது வரைக்கும். அவ்வளோ ஒரு
அழகான மனைவி எல்லாம் 24 வயது 24 இயர்ஸ்ல பரத் மகாராஜ் சன்னியாசம் எடுத்தாரு. சோ நீங்க நினைக்கலாம் அவ்வளவு ஈஸியானது இல்ல. அழகான மனைவி குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம 1 வீக் ஹாலிடே போனாலே நம்ம ஐ மிஸ் மை ஹோம் அப்படி அனுபவமா இல்லையா? சோ இதுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா. சோ விரக்தி. நெக்ஸ்ட் நம்ம விரக்தி படிக்கலாம் மாதாஜி. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Detachment. Then sense are always desiring sense enjoyment, but when a devotee develops transcendental love for Krishna, his sense are no longer attached by material desires. This state of mind is called detachment. There is a nice example of this detachment in connection with the character of King Bharata. In the 5th canto, 14th chapter, verses 43 of Srimad Bhagavatam, it is stated, Emperor Bharata was attracted by the beauty of the lotus feet of Krishna, that even in his youthful life, he gave up all kinds of attachments to family, children, friends, kingdom, etc., as though they were untouchable stools. Emperor Bharata provides a typical example of detachment. He had everything enjoyable in the material world, but he left it. This means that detachment does not mean artificially keeping oneself aloof and apart from the allurement of attachment. Even in the presence of such allurement, if one can remain unattracted by material attachment, he is called detached. In the beginning, of course, neophyte devotee must try to keep himself apart from all kinds of alluring attachments. But the real position of the mature devotee is that even in the presence of all allurement, he is not at all attracted. This is the actual criterion of detachment. Jai Shri Krishna. கிருஷ்ணா மாதாஜி. சோ எப்ப பாரு நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்ட இருக்கிற லாஸ்ட் லேக் ஆஃப் அட்டாச்மெண்ட் கூட போயிடணும், கிருஷ்ணர் எடுத்துக்கணும், விஷ்ணு வந்து அந்த மாதிரி பண்றாரு, இதெல்லாம் ஒரு சைடு. ஆனா நினைச்சு பாருங்க, யுதிஷ்டர் அவ்வளவு ராஜாங்க இருக்கச்சே அவர் வந்து கிருஷ்ணர் போயிட்டாருன்னு எல்லாத்தையும் அப்படியே தொப்புன்னு விட்டு வந்தாரு. ஃபுல்லா அவங்க பிரதர்ஸும் பரத் மகாராஜ் எல்லாம் இருந்தும் விட்டு வந்தாரு. சைத்தன்யா மகாபிரபு 24 வயசு 14 வயது அழகான மனைவி இருந்தாலும் 70 வயது அம்மா இருந்தாலும் அதெல்லாம் இதுதான் சன்னியாசம் எடுக்கணும் அப்படின்றத நல்லா என்ஜாய் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க மாட்டேன். நம்ம காலத்துல எதுவுமே நம்ம பண்ணலையே இந்த கலிகாலத்துல. மாதாஜி நம்ம தான் நிறைய என்ஜாய் பண்ணோம். அவங்க என்ன என்ஜாய் பண்ணாங்க, அவங்க இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நினைச்சு பாருங்க. பரத் மகாராஜ் 24 வயதுல கிங்டம் எடுத்தாரு. யுதிஷ்டர் மகாராஜ் பாதி நேரம் நம்ம ஃபாரஸ்ட்ல இருந்தாரு, பாதி நேரம் எவ்வளவோ பேர் திட்டினாங்க. அவரோட ரைட் சின்ன குழந்தைல 5 வயதுல அவருக்கு வந்து தகப்பன் இறந்தப்போ அவரு சின்ன குழந்தைத்தனத்தையே அவர் என்ஜாய் பண்ண முடியல இல்லையா? அவர் ஒரு அண்ணாவா இருந்து ஸ்தானத்தை எடுத்து தந்தையோட ஸ்தானத்தை எடுத்து அந்த தம்பிகளை பாத்துக்கிட்டாரு. ஒரு 12 வயசு தான் சந்தோஷம் இருக்கு மாதாஜி. அது என்ஜாய்மெண்ட் தான். அது கூட அவருக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதெல்லாம் அவர் என்ஜாய் பண்ணாரு. மாதாஜி நம்ம வந்து எப்பவுமே எப்படி தெரியுமா, மத்தவங்க பண்ணா அவங்க ஜாலி, ஆனா நம்ம பண்ணா நம்மளுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் இருக்கு, ஆனா உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்ற மென்டாலிட்டி நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு. உங்களை சொல்ல என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்படி நம்ம நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யுதிஷ்டரும் சரி குந்தியும் பட்ட கஷ்டங்கள் வந்து நிறைய சொல்றேன். அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அவர் நினைச்சு பாருங்க, சின்ன குழந்தைங்க எல்லாமே 5 குழந்தைங்க. அதுல யுதிஷ்டர் தான் ஒரே ஒரு ஆண். அந்த ஆணோட வயது 12 வயது. கரெக்டா? பீமா காணோம்னா அவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தேடி பரத மகாராஜருக்கு அவ்வளவு செல்வம். ராஜாவா இருந்ததே அத்தனையும் விட்டுட்டு வந்து ஒரு பெரிய தியாகம் தான். அவர் என்ஜாய் பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க, நம்ம பண்ணல. நம்ம என்ஜாய் பண்ணவே இல்லை, விட்டு போறது பெரிய கஷ்டம் இல்ல. ஆனா அவர் என்ஜாய் பண்றாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்லயே பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா டெய்லி வீட்லயே சாப்பிடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. ஆனா டெய்லி இப்போ ஒரு ஏரோப்ளேன் கம்பெனில ஹேரோஸ்டர்ஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சங்க வேலை, அவங்க வேலையை விட்டுலாமே அப்படின்னு ஈஸியா சொல்லலாம், முடியாது. அவங்க நினைச்சு பாருங்க, எப்போ எந்த ஊர்ல இருப்பாங்கன்னு கூட தெரியாது. கரெக்டா? இதுல வந்து இங்க தனியா பிரசாதம் நானா இருந்தா ஒரு டப்பால பண்ணி போவேன். ஃபிளைட் போனா எப்போ போவோம் நம்ம? 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபிளைட்ல போறச்சு டப்பா எடுத்துட்டு போலாம். அவங்க 6 நாளுமே ஃபிளைட்ல போவாங்க. அவங்களால பண்ண முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஒரு லாஜிக்ல. ஏன்னா அப்போ அவங்க ஜாலியா ஃபிளைட்ல போறாங்க, எடுத்துக்க வேண்டியதான் மாதாஜி. அப்படித்தானே அது கரெக்ட். டீவியேட் பண்ணுவாங்க, அது கரெக்ட் மாதாஜி. பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ அவங்க
சோ இப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்றதை விட அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது ஜாஸ்தியா இல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்றது ஜாஸ்தியா? நம்மளுக்கு வந்து ரொட்டீன் லைஃப். சோ நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா அவ எப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கா, ஒரு இவ்வளவு வருஷம் 10 வருஷம் ஹேர் ஹோஸ்டர்ஸா இருக்கா, அவ என்ஜாய் பண்ண, நம்ம தான் என்ஜாய் பண்ணல, ஒரு நாள் ஃபாரின் வெளில போய் சாப்பிடுறது அதுவும் போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எப்பவுமே மத்தவங்க பண்றது எல்லாமே ஈஸியா இருக்குன்னு நினைப்போம், நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மாதிரி நம்மளுக்கு யூஷுவலான்ற. இது ஒருத்தரை குறிச்சு நான் சொல்ல, நம்ம எப்பவுமே வந்து சாமி எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வரும், ஒண்ணுமே இருக்காது. ஒரு சின்ன ஸ்கிராச் கையில இருக்கும், எனக்கு கை கொஞ்சோண்டு நகம் கட் ஆயிடுச்சு, எனக்கே ஒரு மாசம் ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கு வந்துச்சு பாரு சொல்லுவோமா? இன்னொருத்தனுக்கு கையே போயிருக்கும், இன்னொருத்தனுக்கு காலே போயிருக்கும், கண்ணும் போயிருக்கும், அதெல்லாம் நினைக்க மாட்டோம். காலே போயிட்டு எனக்கு காலே கிடையாது. மாதாஜி, பிறர் கண்ணுல இருக்கிற மலையே தெரியாதா, நம்ம கண்ணுல சின்ன தூசி நமக்கு பெரிய மலை. கேட்க போகுது எனக்கு காலே போயிருக்கு, நான் வீல் சேர்ல தான் உட்கார்ந்து உங்களோட பேசுறேன். ஜெயந்தி மாதாஜி, ஐம் சோ சாரி மாதாஜி, நான் ஸ்பெசிஃபிக்கா உங்களை சொல்றேன். ஏன்னா இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, என்னோட மெய்ட் வந்து சொன்னா அவருக்கு வந்து ஒரு மகன், பெரிய மகன் வந்து சின்ன மகன் இறந்துட்டதால கோயிலுக்கே போல அப்படின்னு. சரி, நான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி அப்படி சொல்ல முடியாது, இப்ப நம்மளுக்கு வந்துச்சுன்னா சரின்னு ரொம்ப நாள் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஊருக்கு போய் 10 நாள் கோயில் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, அவன் பெரிய பையனுக்கு வந்து அம்மா போட்டுச்சு, சிக்கன் பாக்ஸ் அம்மை தானே போட்டுச்சு. உடனே அவங்க வந்து பாத்தியா, நான் இது வரைக்கும் கோயிலுக்கே போல, கோயில் போன டைம் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. சோ அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்க, அப்படியே நினைக்கிற என்னமோ வர வேண்டியது சிக்கன் பாக்ஸ் வந்திருக்குமே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சண்டே வந்து நான் கோயில் போயிருந்தேன், நீங்க கூட கேட்டீங்களே திலக் எப்படி, அது நேத்து ஆபீஸ் மீட்டிங்ல இருந்து போனேன். சண்டே வந்து கோயிலுக்கு போனோன்னே போனேன். ஓகே, அங்க வந்து டிவோட்டி சர்வீஸ் அது இது பண்றச்சே என்ன சொன்னாங்கன்னா, பூ குத்தலாமா அப்படின்னு. எனக்கு வந்து மாலை பண்ண தெரியாது, அதாவது மாலைனா விக்கிரக மாலை, குட்டியா சேர்த்து போடுற மாலை இல்ல, இந்த கிருஷ்ணருக்கு பெரிய மாலை. பெரிய மாலை எப்பமோ 4-5 வயசுல புள்ளியாருக்கு பக்கத்துல 2 ஒரு ஊசி வச்சு நாங்க குத்தி எடுத்துன்னு போய் போட்டிருப்போம். பட் அதெல்லாம் குட்டி வேற, இது பெரிய விக்கிரகம் இல்லையா, கோயில் விக்கிரகம். சரி ஓகே அப்படின்னு எப்படி பண்றாங்கன்னு ஆசையா கவனிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு மாதாஜி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஜெகநாத்துக்கு பண்ணிடலாம், நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு. அம்மா எனக்கு மாலையே பண்ண தெரியாது, இருக்கிறதுல ஜெகநாத் பெரிய சைஸ் தெரியும்ல, ஜெகநாத் இவ்வளவு பெருசு, அதுக்கு போய் மாலைன்றீங்களே அப்படின்னு. இல்ல உங்களால பண்ண முடிச்சுன்னா ஜெகநாத், கிருஷ்ணரு, சுபத்ரா 3 பேருக்குமே பண்ணிடுவேன் நினைச்சேன். நான் காலையில ஸ்டார்ட் பண்ணா அடுத்த நாள் தான் முடிப்பேன், ராத்திரி 8 மணிக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அதோட பார்ட் 2 கண்டினியூஷன் என்ன ஆச்சுன்னு அப்புறம் சொல்றேன். பட் பண்றச்சே வந்து கையில வந்து 2-3 தடவை குத்திக்கிட்டேன். ஓகே, நீடில். ஓகே, ஆனா ஒரு பயம் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா, ஐயோ ரத்தம் வந்துச்சுன்னா நான் நிறுத்திடணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த சேவையும் ரத்தத்தோட பண்ணக்கூடாது. ஆனா நம்பவே முடியாத லெவலுக்கு குத்தினாலும் ரத்தம் வரல. ஓகே, அது முடிச்சு மாலை குடுக்குற வரைக்கும் ஒரு டாட் தண்ணியும் வரல. கோயில் விட்டு வெளில வந்தப்போ தான் கொஞ்சம் பிளட் வந்துச்சு. பட் எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் காடோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம கோயின்சிடென்ஸ், நானே நிறைய பேர் இது கோயின்சிடென்டல் நினைப்பேன், நினைக்காட்டோம்னா தலை வருது. எதுக்கு சொல்றேன்னா, சாமியோட சேவை தானே பண்றோம். எனக்கே கை குத்திச்சுன்னு இப்ப நான் ஆர்கியூ பண்ணனா என்னை விட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒத்துக்குவீங்களா நீங்க? சாமியோட சேவை தானே, எனக்கே குத்திச்சு அப்படின்னு. அதாவது இது சூப்பர் ஸ்லோல நான் பண்ணேன், ஃபாஸ்ட் கூட இல்ல, ஆனாலும் குத்திச்சு. அதுவே அடுத்த நாள் வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சிருக்கு, இல்ல ஞானம் வந்துருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நான் வர்றச்சே எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தெரியும், கிளாஸ் வேற இருக்கு, ஒரே ஒரு மாலை பண்ண சொன்னாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சேன், ஒரு ஸ்கிராச் கூட இல்ல. ஓ பாத்தியா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுவும் முட்டாள்தனம். ஏன்னா ஒரே ஒரு நாள் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே வராது. ஏன்னா எந்த வேலையுமே, கோலமும் சரி சாப்பாடும் சரி மாலையும் வந்து பண்ணதான் ஸ்பீட் வரும். உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் பண்ணதால அடுத்த நாள் வரப்போகுது, தெரிஞ்சிருக்கலாம், பட் வரப்போகுது. எதுக்கு நான் சொல்றேன்னா, இதுக்கு வந்து சின்ன எக்ஸாம்பிள், குத்தினது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் அந்த குத்தின இது வந்து சாமிக்கே குத்திக்கிட்டே சாமிக்கே பண்ண கை, இது சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம தான் முட்டாள். ரைட்? நம்ம வந்து எதுவா இருந்தாலும், என் பொண்ணு சொன்னா, நான் கார் ஓட்டிட்டு இருக்கச்சே கிருஷ்ணா ஸ்பீட் பிரேக்கர் வந்தோடனே குதிச்சு கிருஷ்ணா அப்படின்னு. அக்கா நீ ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டுட்டு ஏன் கிருஷ்ணரை கூப்பிடுற அப்படின்னா, கரெக்டான லாஜிக் தான். நான் கிருஷ்ணரை கூப்பிடுறது சப்போர்ட்டுக்கோ இல்ல ஸ்பீட் பிரேக்கர்ல விழுந்துச்சே அப்படின்றதுக்கோசரம் இல்ல. நான் எது கூப்பிட்டேன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப நர்வஸா இருக்கச்சே யாராவது கை பிடிச்சிக்கிட்டாலோ இல்ல நம்மளுக்கு ஆறுதல் சொன்னாவோ நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி நான் கூப்பிடுறேன். ஓ நான் டென்ஷன்ல இருக்கேன், வந்து என் கை பிடிச்சிக்கோ என்ற மீனிங்ல தான் நான் சொல்றேன் அப்படின்னு. நான் ஏன் சொல்றேன்னா, என் பொண்ணு சொன்னதா ஆக்சுவல் ஸ்டோரி. எதுக்கு கிருஷ்ணரை கூப்பிட்டதால பிரச்சனையே வராதுன்னு இல்ல. எதிரில லாரி நான் கண்ண மூடிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா லாரி வந்து தூக்கிட்டு தான் போவோம். அதே மாதிரி NND பிரபு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும்னு, நீ டென்ஷன் ஆச்சு கண்ண மூடிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லு, உனக்கு கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. சோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது டெஃபினட்டா பவர்ஃபுல் இல்ல. ஆனா நம்மளோட மூலியும் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் கிருஷ்ணரை கூப்பிட்டு கிருஷ்ணர் ஐயோ இப்படி பண்ணிட்டாரேன்னு புலம்புறதுக்கு இல்ல. கிருஷ்ணரை ஆசையா கூப்பிடலாம், இல்ல கிருஷ்ணரை கம்ஃபர்ட் கூப்பிடலாம். ஆனா ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா கூட, கிருஷ்ணா காணுமே நீ கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னா
கொஞ்ச நேரத்துல நம்ம கண்ணுலயே எதிரில இருக்கும், அப்போ முதல்ல கண்ணுல படாது. உங்களுக்கு வரலாம் மாதாஜி. நமக்கு கண்ணுல படும் மாதாஜி. இப்ப பிரேமா மாதாஜி சொன்னாங்க, நான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டேன், கண்ணிலேயே படல, இவங்க டபாக்கு விட்டுறாங்க, எனக்கு வரவே இல்லைன்னு யாராவது திட்டினாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா? அது சொல்ல வரேன். நீங்க சொல்றது கரெக்ட். பட் நான் என்ன சொல்லணும்னா, அவங்க கூப்பிடுற விதம், கான்பிடன்ஸ், அது மன பக்குவம், அண்ட் நம்ம பண்ற முட்டாள்தனம் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ரைட்? அதுதான் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஃபோர்த் வந்து பிரைட்லெஸ்னஸ். அதுக்கு அர்த்தம் வந்து மனசூன்யதா. மனசூன்யதா மாதாஜி, ரொம்ப நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த எக்ஸாம்பிள். Thank you so much. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கர்வம் என்ன சொன்னீங்க மாதாஜி? பிரைட்லெஸ்னஸ், அகங்காரம், லேக் ஆஃப் சான்ஸ்கிரிட். மனசூன்யதா, மனசூன்யம், மனசு இதுல மனசூன்யம். ஓகே, படிங்க யாராவது. ஹரே கிருஷ்ணா. Spite of processing all the qualities of pure realization, is not proud of his position. He is called prideless. In the Padma Purana, it is stated that King Bhagiratha was the emperor above all other kings. Yet he developed such ecstatic love for Krishna that he became a mendicant and went out begging even to the homes of his political enemies and no humble that he respectfully bowed down before them. There are many similar instances in the history of India. Even very recently, about 200 years ago. Mathaji, unmute பண்ணி பேசுங்க Mathaji. Sorry. ஹரே கிருஷ்ணா. சாரி. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப வந்து இது வந்து என்னன்னா, நம்ம பகிரதி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். உங்களுக்கு தெரியும், நம்ம கங்காவோட இன்னொரு பேர் கூட பாகீரதி தான். அவர் வந்து என்னெல்லாம் இறங்கி பண்ணாருன்னா, அந்த லெவலுக்கு பண்றதாலதான் அவர் வந்து இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, கங்காவே வந்துச்சு அப்படின்னு. இது ஒரு கதை. இன்னொன்னு, இது வந்து பத்ம புராணத்துல இருக்கு. இன்னொன்னு வந்து எடுத்தீங்கன்னா, நம்ம கல்கட்டால லால் பாபுன்னு ஒரு லேண்ட்லார்ட் இருந்தாரு. அவ்வளவு ரிச்சு. ஆனா அவர் கிருஷ்ணா கான்சியஸ் வந்த அப்புறம் அவர் விரோதி வீட்டுல கூட போயிட்டு சாரி கேட்டு அவர் வந்து சரண்டர் ஆனாரு. இது வந்து அவ்வளோ லெவலுக்கு பிரைட்னஸ்னஸ் என்னன்னா, அவ்வளோ அட்ராக்ட் ஆயிட்டு அவங்க வந்து இவர் ரொம்ப நல்லவர். இன்னும் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே சொல்றேன். நம்ம ஜெகாய் மகாய் எப்படி இருந்தாங்க, ரவுடிங்களா, ரைட்? அது அவங்க மாறின அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் கிட்ட போய் கெஞ்சினாங்க, நாங்க பண்ணா தப்பு மன்னிச்சிருங்கன்னு. சிலர் வந்து கோவத்துல கல்லெடுத்து அடிச்சா கூட அவங்க வந்து தப்பாவே எடுத்துக்கல. அவங்களுக்கே என்ன ஆச்சரியம், ஐயோ இப்படி இருக்காங்களே, இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் பிரைட்லெஸ்ஸோட ரீசன். அடுத்தது வந்து ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப் ஆர் சர்டன் தட். அதாவது என்ன ஆனாலும் கிருஷ்ணர் எனக்கு இருக்காரு, ஆஷா பந்தனான்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம ரூப கோஸ்வாமி கூட நிறைய பிரேயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஆனாலும் கிருஷ்ணா என்னை வந்து காப்பாற்றுவாங்க. இப்போ வந்து இங்க கிளாஸ்லயே எடுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. இப்ப மாதாஜி சொன்னாங்க இல்லையா, டக்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஜிப்புன்னு ஆச்சு இல்லையா, நம்ம வந்து சின்ன ப்ராப்ளம், ஒரு பின்னு குத்திச்சு, ஐயோ பின்னு குத்திச்சு, கால் குறைக்க, கால் சுருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசணும். இப்போ மாதாஜி பாருங்க, எனக்கு கால் இல்லைனாலும் நான் வந்து வீல் சேர்ல இருக்கேன் அப்படின்னு எப்படி ஓப்பனா சொன்னாங்க, ரைட்? அப்படி இருந்தும் கிளாஸ் கேட்டுட்டு, ரைட்? சரி, எனக்கு என்ன, எனக்கே முடியல, நான் போய் தூங்குறேன், சே கிருஷ்ணர் என் கால எனக்கு என்ன வருது. மாதாஜி டோன்ட் டேக் ஆஃபென்ஸ், நான் உங்களை பாசிட்டிவ் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் தெரியணும் தான் எடுக்கிறேன். நீங்க ஒத்துமே தைரியமா என்னவெல்லாம் பேசலாம். சோ அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஹோப் இருக்கு, ரைட்? நம்ம வந்து ஏன்னா இந்த மாதாஜிக்கு இருந்து இது ரொம்ப டெம்பரரி ஃபேஸ், கொஞ்ச நாள். இவங்க வந்து கோலோகத்துல வந்து டான்சரா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது இல்ல. அந்த கோபி வந்து நிறைய, அதாவது நம்ம அஷ்ட கோபி 8 கோபிகள் வந்து ஒரு பெட்டல்ல இருப்பாங்க. அந்த லோட்டஸ்குள்ள கிருஷ்ணரும் ராதா இருக்கச்சு ஒருத்தர் ஒன்னொன்னு பண்ணுவாங்களாம். மாலை போடுவாங்க, இன்னொருத்தங்க வந்து சாமரா, இன்னொருத்தங்க டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்சரா கூட இவங்க இருக்கலாம். சோ பாத்து வச்சுக்கோங்க. அங்க வந்து ஐயோ மாதாஜி என்ன மாதாஜி, ஏன்னா இது வந்து டெம்பரரி ஃபேஸ், ரைட்? இதுதான் ஹோப், இதுதான் வந்து கிருஷ்ணர் கொடுக்குற ஹோப்னு. அண்ட் பிரேமா மாதாஜி உங்களுக்கு அப்புறம் வரேன், பெரிய செஷன் எடுக்கிறேன் எல்லாருக்குமே. எப்படி கோலோகா அப்படின்னு இன்னைக்கு எனர்ஜி இல்லை எனக்கு, எப்படி நம்ம இன்னொரு ஸ்பெஷல் செக்ஷன் போட்டுக்கலாம் என்னோடிக்கு. சோ என்னன்னா, எப்படி கோலகா பிருந்தாவன் கேரண்டி கொடுக்குறேன்றது ஒரு நிறைய ரெஃபரன்ஸ். சோ இது வந்து ஹோப் மேல ஹோப். எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து கைவிட மாட்டாரு, எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துப்பாரு, என்ன ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு ஸ்டேட் வந்து ஒரு தடவை இல்ல, எல்லா தடவையும் வரணும். அந்த எல்லா தடவையும் வர்றச்சே வந்து அது பாவா. எப்பவும் ஒரு தடவை வர்றது வந்து பாவா இல்ல, அது வந்து என்னன்னா பாபாவோட இஃபெக்ட். சிலது வந்து எஃபெக்ட். அதாவது நம்ம கோயிலுக்கு போறச்சே நம்ம எல்லாம் ஹரே கிருஷ்ணா டெய்லி பாடுறோம், ரைட்? ஆனா ஒரு கோயில வந்து திடீர்னு ஒரு ருத்ரன் ஸ்டைல எடுப்பாங்க. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா பிரேமா மாதாஜி ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் வந்து டெய்லி பாடுறேன் ஹரே கிருஷ்ணா குரூப்பா சேர்ப்பேன். ஆனா பிரேமா மாதாஜி இப்ப சொல்ற விதம் வந்து அவங்க வாய்ஸ் எல்லாம் பார்த்து இன்னும் ஸ்வீட்டா இருந்துச்சு. இதுலயும் வந்து பாட்டு இல்ல, நான் சொல்றது பாவம் ரொம்ப ஹையா இருக்கிறவங்க நிறைய பேர் பாடுறச்சே
நீங்க பாத்திருப்பீங்க, லெக்சர் கூட யாராவது கொடுத்தாலோ இல்ல யாராவது கதை சொன்னாலும் நம்மளுக்கு அப்படியே கண்ணிலே கண்ணி வந்துக்கும். இதுக்கு அர்த்தம் வந்து நம்ம பாவம் ஏறிச்சுன்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, அவங்க சொல்றவங்க பாவம் ரொம்ப ஹை, அவங்க பாவத்துல இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு மேல அந்த காற்று படுறச்சே நம்மளுக்கும் அந்த ஃபீலிங், ரைட்? நிறைய தடவை ஆயிருக்கு இல்லையா? நம்ம ஒரு 2 ரூம்ல இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஒரு ரூம்ல நம்மளது ஏசி இருக்காது, ஆனா பக்கத்து ரூம் ஏசி ரூம் திறந்தாங்கன்னா அந்த காத்து ஜில்லுன்னு வரும். ஆஹா, கிளைமேட்டே மாறிச்சேன்னு நினைப்போம். ஆனா ஒன்னும் இருக்காது, பக்கத்து ரூம் ஏசி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் வந்திருக்கும், ரைட்? அதேதான் இந்த பாவமும். ஸ்பீக்கரோட பாவமோட எஃபெக்ட் கொஞ்சம் அப்படி உப்புன்னு ஊத்துற காத்து நம்மளுக்கு வந்ததால நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங் வருமே தவிர நம்மளுக்கு நிஜமான பாவம் வந்துச்சானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ இதுதான் நான் சொன்ன ஆஷா பந்தனா அப்படின்னு. ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப், எதுவா இருந்தாலும் பாவத்துக்கு ஒரு சப்ஜெக்ட். எஸ், இப்ப படிங்க மாதாஜி. படிக்கிறதுவா ஜெயந்தி மாதா? படிங்க மாதாஜி, படிங்க. The strong conviction that one will certainly receive the ஒரே ஒரு செகண்ட் மாதாஜி. மாதாஜி இல்ல யார் படிக்கிறாங்கன்னு தெரியல, நான் வந்து மியூட் போடுறேன். ஆமா அதான் நீங்க அன்மியூட் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே மியூட் போட்டுட்டேன், கொஞ்சம் படிங்க. The strong conviction that one will certainly receive the favor of the Supreme Personality of Godhead is called in Sanskrit Asha Bandha. Asha Bandha means to continue to think because I am trying my best to follow the routine principle of devotional service. I am sure that I will go back to Godhead, back to home. In this connection, one prayer by Rupa Goswami is sufficient to exemplify this hopefulness. He says, I have no love for Krishna, nor for the causes of developing love of Krishna, namely hearing and chanting and the process of bhakti yoga by which one is always thinking of Krishna and fixing his lotus feet in the heart is also lacking in me. As far as philosophical knowledge or pious works are concerned, I do not see any opportunity for me to excuse such activities. But above all, I am not even born on a nice family. Therefore, I must simply pray to you, Gopijana Vallabha, Krishna, maintainer and beloved of the gopis. I simply wish and hope that some ways or other I may be able to approach your lotus feet, and this hope is giving me pain because I think myself quite incompetent to approach this transcendental goal of life. The purport is that under this heading of Asha Bandha, one should continue to hope against hope that some way or other he will be able to approach the lotus feet of the Supreme Lord. Jai Shri Krishna. கிருஷ்ணா. சோ வெரி நைஸ். சோ இதை நம்ம ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்பிக்கையோட நம்ம அப்ரோச் பண்ண முடியும்னு எடுக்கணும். ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு, நான் டிவோட்டியே இல்ல, எனக்கு லாய்க்கே இல்ல, ஆனாலும் நான் அப்ரோச். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, பட் இதுதான் ஆக்சுவல் விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்றது வந்து ஈகர்னஸ். மத்தாஜி இது படிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். When one is sufficiently eager to achieve success in devotional service, that eagerness is called samutpanta. This means complete eagerness. Actually, this eagerness is the price of achieving success in Krishna consciousness. Everything has some value and one has to pay the value before obtaining or processing it. It is stated in the Vedic literature that to purchase the most valuable thing, Krishna consciousness, one has to develop intense eagerness for achieving success. The intense eagerness is very nicely expressed by Bilva Mangala Thakura on his book Krishna Karmakanta. Krishna Karnamrita. He says, I am eagerly waiting to see that boy of Vrindavana who bodily beauty is captivating the whole universe, whose eyes are always bounded by black eyebrows and expanded like lotus petals, and who is always eagerly glancing over his devotees and therefore moving lightly here and there. His eyes are always moist, his lips are colored like copper and thorough
those lips that comes to sound vibration which drives one madder than a mad elephant. I want too much to see him at Vrindavana. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ விருந்தாவன் நம்ம இவரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இவர் வந்து பிளைண்டா அவரே ஆக்கிட்டார். அந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் வழிகாட்டினாரு. அப்போ ரொம்ப நாள் இவருக்கு கண்ணு செட் ஆயிடுச்சு. கண்ணு செட் ஆகலைன்னா கண்ணு வந்துச்சுங்களா, அவரால் மேனேஜ் பண்ண முடியாதுச்சு. கிருஷ்ணர் கையை விட்டு போறச்சு. அவர் சொன்னாரு, நீ கையை விட்டு போவேன், ஆனா என்ன மனசு விட்டு போக முடியாது. சோ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து இதை ரெஃபரன்ஸ் சைத்தன்யாலும் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். ஏன்னா இந்த பர்டிகுலர் திங் ரூப கோஸ்வாமி கூட, சனாதன கோஸ்வாமி, இவங்க எல்லாருமே மீனா ரூப கோஸ்வாமி ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த கிருஷ்ண என்ன மிருதா, கிருஷ்ண சரணாமிருதா இல்ல, கிருஷ்ண கருணாமிருதா. ஓகே, கிருஷ்ணா கருணாமிருதா வந்து படிக்கணும். அதுவும் படிக்கலாம். இப்ப படிக்க ஆரம்பிக்காதீங்க, நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. சோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் விடவே கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ இது ஏன்னா அதுதான் எக்ஸ்டெட்டிக் லவ் அன்றது. அவ்வளோ ஒரு சில தடவை நம்ம நியோஃபைட்ஸோ இல்ல நான் டிவோட்டிஸ் கூட ஃபீல் பண்ணுவாங்க. நியோஃபைட் எப்போ மீன் பண்ணுவாங்கன்னா, நிறைய தடவை நம்மளுக்கு தோணும், ஐயோ டிவோட்டி என்ஜாய் பண்றதை விட நியோஃபைட் என்ஜாய் பண்றாங்க. ஏன் அந்த சிம்டம் வருது அப்படின்னா, அதாவது மெயின்லி நியோஃபைட்டுக்கு எதுக்கு வருதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதால அவங்க ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. ஸோ அவங்க அந்த குஷியில இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, மற்ற டிவோட்டிஸோட அசோசியேஷனால அவங்களுக்கு இன்னும் ஏறும். அதை வச்சு நம்ம வந்து கொஞ்ச நாள் ஆயிட்டு, என்னடா நம்ம இப்பதான் வந்தோம், அவங்க இன்னைக்குதான் வராங்க, இவ்வளவு தை தக்கான்னு குதிக்கிறாங்களே நம்ம நினைக்க கூடாது. அவங்க வந்து எக்ஸ்டெட்டிக் லவ் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதால, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றச்சே ஒரு குஷி இருக்கும் இல்லையா, அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி நான் டிவோட்டிஸ் கூட சில தடவை சொல்லுவாங்க, சரக்கு போட்டு ஆடுறாங்க, இது ஆடுறாங்க. இதெல்லாம் வந்து உண்மை இல்லை. பிரபுபாதா கிட்ட கூட யாரோ வந்து கேட்டாங்களா, டிவோட்டிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, நாங்க ட்ரக் அடிச்சா எனக்கு கிருஷ்ணர் முன்னாடியே வராங்க, LSDன்னு சொல்லுவாங்க ட்ரக்கு. அப்போ பிரபுபாத் சொன்னாரு, ட்ரக் அடிச்சு வந்தா அது கிருஷ்ணர் இல்லை, ரைட்? அது யாரு? அது கிருஷ்ணரா இருக்கவே சான்ஸ் இல்லை. அடிக்காம வந்தாதான் அது பக்தி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதனால என்ன சொல்றேன்னா, இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ மாதாஜி நெக்ஸ்ட் படிக்கலாம். இந்த சேம் கிருஷ்ணா கர்ணா என்ன சொன்னீங்க? கர்ணாமிர்தம் statement about the chanting of Radha Rani. It is said by one of the associates of Radha Rani, O Lord Govinda, the girl who is the daughter of King Vrishabhanu is now shedding tears, and she is anxiously chanting your holy name, Krishna Krishna. Hare Krishna. Hare Krishna Mataji. Next கூட படிச்சிருங்க, அதோட continuation. Attachment of chanting of glorious of the Lord is also expressed in the Krishna Karnamrita as follows. What shall I do for Krishna, who is pleasing beyond my pleasurable conceptions, and who is mightier than all restless boys? The idea of Krishna beautiful activities is attracting my heart, and I do not know what I can do. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆசை இருக்கும் இல்லையா, அதாவது என்னன்னா தத்லம் லவ்லியம் சொல்றேன். என்ன பிரைஸ் கொடுக்கணும்னா அவ்வளோ ஒரு ஆசை, அதாவது இது பண்ணணும் அப்படின்னு. சிலது வந்து நம்ம விரும்பி பண்ணுவோம், சிலது வந்து விரும்பாம பண்ணுவோம், ஆனாலும் பண்ணுவோம், ரைட்? அந்த ஆசை நம்மளுக்கு வந்துடும். அந்த தான் தத்ரம் லவ்லியம். எப்படியாவது கிருஷ்ணர் அடைஞ்சு ஆகணும். ஜானகிராமன் பிரபு சொல்ல, நான் அட்லீஸ்ட் தொண்டை கட்ட எடுத்தாவது நான் பெருக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது. அது மாதிரி வந்து எப்படி இருந்தாலும், என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு நான் வரணும் அப்படின்ற ஃபீலிங் வருது தெரியுமா. இது ஒரு முக்கியமான ஒரு அனாலஜி. ஏன்னா இது வந்து பாவபர்த்தி வந்து ஸ்டேஜ். சோ அதுதான் அந்த தத்ரம் லவ்லியம். அது எப்படி எல்லாம் வருதுன்னா, கிருஷ்ணரோட பாஸ்ட் டைம்ஸ் இதெல்லாம் பாக்குறதால வருது. இதே மாதிரி கிருஷ்ணரை பத்தி என்னெல்லாம் இருக்கிறது, ஸ்டேயிங் இன் விருந்தாவன் வரும் அடுத்தது. சொல்லுங்க மாதாஜி, படிங்க. அதெல்லாம் பார்ட் ஆஃப் இட். மூணு பேராகிராஃபா படிக்கிறேன், ஏன்னா இது பெருச பேராகிராஃப். நோ ப்ராப்ளம். In the book Padyavali by Rupa Goswami, there is the following statement about Vrindavana. In this place, the son of Maharaja Nanda used to live with his father, who was king of all coward men. In this place, Lord Krishna broke the cart in which the Skatasura demon was
concealed. At this place, Damodara, who can cut the knot of our material existence, was tied up by his mother Yashoda. A pure devotee of Lord Krishna resides in the district of Mathura or Vrindavana and visits all the places where Krishna's pastimes were performed. At these scared places, Krishna displayed his childhood activities with the cowherd boys and mother Yashoda. The system of circumambulating all these places is still current among devotees of Lord Krishna, and those coming to Mathura and Vrindavana always feel transcendental pleasure. Actually, if someone goes to Vrindavana, he is immediately feel separation from Krishna, who preferred such nice activities when he was present there. Such attraction for remembering Krishna activities is known as attachment for Krishna. There are impersonalist philosopher and mystics, however, who by a show of devotional service want ultimately to merge into the existence of the Supreme Lord. They sometimes try to imitate a pure devotee sentiment for visiting the holy places where Krishna had his pastimes, but they simply have a view for salvation, and so their activities cannot be considered attachment. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல வந்து நம்ம பார்த்தோம். இப்போ எனக்கு சொல்லுங்க, யார் வந்து கிருஷ்ணரோட லீலையெல்லாம் பார்த்தாங்க அந்த இடத்துல இருந்து? யாருக்கு அந்த பாகியம் கிடைச்சிச்சு? நம்மலாம் சும்மா போய் மதுரால சிவன் வந்து அங்க இருந்து இருக்காரு, பட் அந்த இடத்துலயே இருந்து அனுபவிச்சது அவருக்குள்ள விடல, அவரை அவர் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுன்னு போனார் சிவன். அது கரெக்ட், அது ராசலீலா அவர் பார்க்க முடியல. ஹரே கிருஷ்ணா. வந்துச்சு ராசலீல இல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. கோபிகள் வெறும் அந்த ராசலீலை, பட் எல்லா பாஸ்ட் டைம்ஸ், குழந்தைல பிறந்த பாஸ்ட் டைம்ல இருந்து பாக்குற பாகியம் யாருக்கு கிடைச்சிச்சு? யசோதா கரெக்ட். பல்ராமா, ஆஃப் கோர்ஸ் பல்ராமா, வெரி நைஸ். நந்த மகாராஜா. சரி, இவங்க எல்லாம் வந்து அவங்களோட கோஷ்டி. அந்த கோஷ்டி இல்லாம நம்மள மாதிரி ஒரு ஆளு, நம்மள மாதிரி சொல்ல முடியாது, பட் மெட்டீரியலிஸ்ட் யாருக்கு கிடைச்சிச்சு? சுதாமா மெட்டீரியலிஸ்ட் இல்லையா? அதெல்லாம் பாஸ்ட் டைம் ஆளுங்கதான். பட் சுதாமா இல்ல, சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம்ஸ் எப்படி பார்க்க முடியும்? அவரே குழந்தையா இருந்தாரு. Childhood friend இல்லையா அவரே? மெட்டீரியல் டிவோட்டினா நாரதா மாதாஜி கேன் சே. டிவோட்டி இல்ல நான் சொல்றது, மெட்டீரியல் டிவோட்டியா இல்லாதவங்க யாருக்கோ கிடைச்சிச்சு. யார் அது? கோஸ்வாமி, பிரபுதேவா. யார் பிரபுதேவா? சினி ஆக்டர், டான்சரா மாதாஜி? பில்வமங்கலம் மாதாஜி. ஓ, பில்வமாக்டர் இல்ல மாதாஜி. அதுவும் கரெக்ட். பில்வமாக்டர் அவர் கை காட்டினார், அவர் கண்ணே தெரியலையே. ரெண்டு பேரு தெரியலையா? ரெண்டு ட்வின் பிரதர்ஸ். அதான் சைத்தன்யாவோட பசங்க மாதாஜி, அசோகம் வரமானாங்க. குபேராவோட பசங்க பேர் என்ன? நலகிரீவன், மணிகிரீவன். ரெண்டு பேரும் அங்க செடியா இருந்து ஃபுல்லா அவரோட பாஸ்ட் டைம் எல்லாம் ரசிச்சாங்களே, அவங்கள பத்தி தான் நான் சொன்னேன். இதுதான் அதிருஷ்டம்ன்றது, ரைட்? அதனால அது ஒண்ணு. இன்னைக்கு கூட வந்து சாமி கும்பிடுறச்சே நம்ம வந்து சக்கம்புலேட்டிங்கன்னா சுத்தி வருது, ரைட்? சாஷ்டாங்கமா சுத்தி வரோம் இல்லையா? அதுதான். சோ இந்த விருந்தாவன் மாதிரி எடுத்து என்ன மாதிரி பிரதட்சணம் சொல்லுவா. நம்ம அங்க பிரதட்சணம் சொல்றோம், அதே பிரதட்சணா? ஓகே. சோ பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றது வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி வருது, சரிங்களா? சோ யாராவது விருந்தாவன் போனா சடனா வந்து அந்த, அதாவது அந்த யார் அங்க போனாலும் சடனா அந்த ஃபீலிங் வரும், அந்த பாவம்ல இருக்கிறவங்களுக்கு. நம்ம போனா அவங்க பிருந்தாவன் நல்லா இருக்கு, ஐயோ பிருந்தாவன் நல்லா இல்லை, இது ரெண்டு தான் வரும். ஆனா பாவா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, அவங்க பிருந்தாவன் போனாலே ஐயோ அந்த எப்படி கோபிகள் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, என்னை விட்டு போயிட்டாரு, அந்த பாவம் வரும் அப்படின்னு. நம்மளுக்கு கூட எப்பமாவது வரும். எப்பமாவது அழகா ஒரு டேட்டி பார்த்து, அதாவது மாயாப்பூர்ல ஒரு டேட்டி, அந்த டேட்டி விட்டு வர்ற டைம் எனக்கு வந்து கூட நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் போயிருந்தோம். எனக்கு வந்து கண்ணுல ஒரே தண்ணியா வருது. நான் யூஸ்வலா அழவே மாட்டேன், கண்ட்ரோல் வேற பண்றேன். என்னையா அப்படின்னா தெரியலையா அப்படின்னு. ஆனா எதுக்கு நான் இது சொல்றேன்னா, அந்த ஒரு டைம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு தடவை கோயில் போனாலும் அந்த ஃபீலிங் வரல, ரைட்? சோ இது ஒன் டைம் ஆஃபர் மாதிரி, நமக்கு ஒன் டைம் ஃபீலிங் இருக்கிறது. பக்கத்துல இருக்கிற பாவ பக்தி யாராவது கொஞ்சம் அந்த ப்ளீஸ் அப்படி கொட்டிருக்கலாமே தவிர, நம்ம பாவத்துல வந்துட்டோம் அப்படின்னு நம்ம தலைக்கால் தெரிஞ்சு ஆடவே முடியாது. ஏன்னா இது வந்து மத்தவங்களோட எஃபெக்ட். இப்போ நம்ம சினிமா பாக்குறோம், சினிமால வந்து அந்த ஹீரோவையும் ஹீரோயினையும் கொண்டுட்டா நம்மளுக்கு ஒரே மனசு கஷ்டம், ஒரு அவஸ்தை வருது. எதுக்கு? அந்த பாவம் நம்மளுக்கு வருது, கரெக்ட்?
சோ அதே மாதிரி இன்னொருத்தர் பாவம் வருது. நிஜமாவே நம்மளுக்கு அதே சிச்சுவேஷனா அந்த ஹீரோயின் கொண்ட மாதிரி நம்ம ஏதாவது ஆயிருக்கா? ஒன்னும் ஆகல, ரைட்? அதே எஃபெக்ட் தான் இது. நான் ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. It is said by Rupa Goswami that the attachment exhibited by pure devotees for Krishna cannot possibly be perfected in the hearts of fruitive workers, karmis, or mental speculators, because attachment in pure Krishna consciousness is very rare and not possible to achieve even for many liberated persons. As stated in Bhagavad Gita, liberation from material contamination is the stage at which devotional service can be achieved. For a person who simply wants to have liberation and to merge into the impersonal Brahma Jyotir, attachment to Krishna is not possible to acquire. This attachment is very confidentially kept by Krishna and bestowed only upon pure devotees. Even ordinary devotees cannot have such pure attachment for Krishna. Therefore, how is it possible for success to be achieved by person whose hearts are contaminated by the actions and reactions of fruitive activities and who are entangled by various types of mental speculation? There are many so-called devotees who artificially think of Krishna's pastimes known as Ashtakarya Leela. Sometimes one may artificially imitate this, pretending that Krishna is talking with him in the form of a boy, or else one may pretend that Radharani and Krishna both have come to him and are talking with him. Such characteristics are sometimes exhibited by the impersonalist class of men, and they may captivate some innocent persons who have no knowledge in the science of devotional service. However, as soon as one experienced devotee see all these caricatures, he can immediately evaluate such them. If such a pretender is sometimes seen possessing imitative attachment to Krishna, that will not be accepted as real attachment. It may be said, however, that such attachment gives the pretender hope that they may evenly rise into the actual platform of pure devotional service. This imitative attachment can be divided into two headings, namely hold பண்ணுங்க ஒரே ஒரு செகண்ட் மாதாஜி. இது வரைக்கும் சொல்லிட்டேன், நிறைய போகுது. அதான் ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ சோ மச். கண்டினியூ பண்ணலாம் இதை முடிச்சுட்டு. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து நிறைய தடவை வந்து நம்ம இதை பார்த்துருக்கோம். சாலோக்கிய சாமிப்ய சாஸ்திரி சாரூப்ய ஏகத்வம் அபியுதா தியாமானான கிருண்ணந்தி வினாமத் சேவானாம் ஜனாஹ. அப்படின்னா இந்த 5 லிபரேஷன் என்னது? முக்தி மாதாஜி. முக்தி வகைகள். அந்த 5 வெரைட்டில ஸ்பெஷலி சாயுஜ மர்ஜிங் வித் லார்ட் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு வேண்டவே வேணாம், எனக்கு சர்வீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க தான் டிவோட்டிஸ். அந்த மாதிரி முக்தி வந்து மர்ஜிங் என்ற கான்செப்டே இல்ல, இம்பர்சனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது. சரி, அடுத்த லெவலுக்கு போலாம்னா என்ன அடுத்த லெவலு? அதாவது இன்னொருத்தங்க வந்து அஷ்ட காளிய லீலா. இப்படி என்னன்னா, நிறைய பேர் இமேஜின் பண்ணிப்பாங்க. இப்ப நீங்க சொல்வீங்க மாதவேந்திர பூரி கிட்ட வந்து சாமி வந்து பால் கொடுத்தாங்களே, இல்ல அவர் இமேஜின் பண்ணல, அது கிருஷ்ணர்னு அவருக்கு தெரியல. அது தெரிஞ்ச வந்தோடனே அதனாலதான் அவர் வருத்தப்பட்டாரு. ஆனா நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, கிருஷ்ணரே வந்து என் காலை குச்சி விட்டுறாரு, எனக்கு தலைவலி வந்துச்சு, கிருஷ்ணரே என் தலையை வந்து குச்சி விட்டுறாரு அப்படின்னு. தப்பான எண்ணம் நான் சொல்ல வரல. ஆனா அது வந்து ஒரு பிரிட்டனிங், அது நிஜமாவே அது இல்ல. இது வந்து நீங்க கனவோட கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கனவுல வந்தா அது உண்மை. ஏன்னா கனவுல வந்து கிருஷ்ணரோ இல்ல கிருஷ்ண விஷ்ணு அவதாரங்களோ வர்றது ரொம்ப ரேர். அது வந்து யாருக்கு வேணா வரலாம். ஒரு வேலைக்கு வரலாம், பணக்காரனுக்கு வரலாம், சன்னியாசிக்கு வரலாம், இல்ல ஒரு முஸ்லிம். நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்தால படிக்க போறோம். சாந்த் காசின்னு ஒரு முஸ்லிம் கிட்ட நரசிம்மர் வந்தாரு. என்ன மாதாஜி, அது இப்படி மாதாஜி, நரசிம்மர் வந்து அவங்க முஸ்லிம்க்கு போறாங்கன்னா நம்ம ரூல் கேட்க முடியாது, சரிங்களா? அவருக்கு இஷ்டம், அவர் யார் கனவுல வேணா அவர் போவாரு, அவருக்கு ஃப்ரீ என்ட்ரி. ஆனா நம்மளே இமேஜின் பண்ணிட்டு, அதான் நிறைய தடவை சாண்டிங் அப்ப கூட நம்ம நிறைய பேர் பிகினிங்ல கேட்போம், நான் வந்து ஹரே கிருஷ்ணான்னு சொல்றேன், நான் இமேஜின் பண்ண வேண்டாம். எதுக்கு இமேஜின் பண்ணக்கூடாதுன்னா, வெறும் காதுல கேட்டு வாயில சொல்ல ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு நிஜமாவே கிருஷ்ணர் நம்ம கண்ணு எதிரில எடுப்பாரு.
அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, இது நம்ம இமேஜினேஷனா இல்ல கிருஷ்ணர் வராரான்னு. அதுக்கோசம் தான் இமேஜின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா இமிடேட்டிவ் அட்டாச்மெண்ட் சொல்றாங்க இல்லையா, இதுல ரெண்டு விதங்கள் இருக்கு. ஷேடோன்றது சாயா, அப்புறம் வந்து பரா அட்டாச்மெண்ட்ன்றது டிரான்ஸ்டென்டல். இப்போ சாயான்றது என்ன அப்படின்றது இப்பதான் படிக்க போறீங்களா மாதாஜி? இமிடேட்டிவ் படிக்கணுமா? படிங்க மாதாஜி, படிச்ச அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. Imitative attachment can be divided into two headings, namely shadow attachment and para transcendental attachment. If someone without undergoing the regulative principles of devotional service or without being guided by a bona fide spiritual master shows such a imitative attachment, this is called shadow attachment. Sometimes it is found that a person actually attached to material enjoyment and salvation has the good fortune to associate with pure devotees whole they are engaged in chanting the holy name of the Lord. By the good grace of the Lord, one may also cooperate and join with the chanting. At that time, simply by the association of such pure devotees, the moonlight rays from their hearts reflect on him, and by the influence of the pure devotees, he may show some likeness of attachment caused by inquisitiveness. But this is very flickering, and if by the manifestation of such shadow attachment one feels the disappearance of all material pangs, then it is called para attachment. முடிக்கட்டுமா? ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மாதாஜி ஒரு செகண்ட் கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ வந்து அதான் இது சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க படிச்சா கிளியரா இருக்கும். இமிடேட்டிவ் அட்டாச்மெண்ட்ன்றது வந்து ஒருத்தரை பார்த்து இமிடேட் பண்றதே ரெண்டு கேட்டகரியில இருக்கு, ரைட்? ஒன்னு வந்து ஷேடோ அட்டாச்மெண்ட், அனது வந்து பரா அட்டாச்மெண்ட்ல. சோ இது என்ன ஆக்சுவலா சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒன்னொன்னாவே போலாம். இப்போ ஷேடோ அட்டாச்மெண்ட்ன்றது சாயான்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் வந்து டிவோஷனல் சர்வீஸ் வந்து ஒரு சோஷியல் ரீசனால பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெசிபிக். அதாவது இவர் வந்து டிவோட்டி தான், ஆனா ஒரு கியூரியாசிட்டி மேல, ஓகே நான் சாண்ட் பண்றேனே, எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்களே நான் டான்ஸ் ஆடுறேன், எனக்கு பாவம் இல்ல ஆனா எல்லாரும் பாடுறாங்க, எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு நான் பாடுறேன், இல்ல எனக்கு டான்ஸ் ஜென்ரலா ஆட பிடிக்கும், ஆண்டவன் முன்னாடி ஆடுறேன். இவங்க வந்து ஸ்டில் ஓகே, ஏன்னா இவங்க வந்து நிஜமாவே பக்தியோட ஒரு லைன் ஆகுது இருக்கு, இவங்க ஃபேக் இல்ல. ஆனா யாரு ஃபேக்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, பிரதிபிம்பம்ன்றது ரிஃப்ளெக்ஷன். அதாவது பாவமோட எக்ஸ்டசி வந்து நிஜமா இல்ல, ஆனா அவங்க ரிஃப்ளெக்ஷன்ல பண்றாங்க. எக்ஸாம்பிள் மெட்டீரியலிஸ்டே அவங்க திங்க் பண்ணிப்பாங்க. நான் வந்து ஒரு பிராமணரோட கதை சொன்னேன் இல்லையா, அவர் உலகம் எல்லாம் போயிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவன் ஆட்டோமேட்டிக்கா வருவாரு அப்படின்ற ஃபீலிங் இருக்கு இல்லையா, நம்ம என்ஜாய் பண்ணோம், லைஃப் அவர் கொடுத்துருக்குமா மம்மி ஹரே கிருஷ்ணா. சோ ஆண்டவன் என்னவெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு அட்டாச்மெண்ட். அது வந்து பிரதிபிம்பம்ல வரும். சோ அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்டா இமிடேட் பண்றாங்க இல்லையா சிலர், வந்து எது ஆக்சுவலா பண்ணணும்னா நிஜமாவே டிவோட்டிய சர்வ் பண்ணணும். அதனால வர்றது வந்து அப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா பாவ பக்தி டெவலப் ஆகும். ஆனா இப்போ ஒரு டிவோட்டிய அஃபெண்ட் பண்ணா, இந்த கதை நிறைய வரப்போகுது. சைத்தன்யா வந்து இந்த மாதிரி ஒரு பிராமணர் கூட போய் அவர் வந்து கொடுத்தாரு இல்லையா லிபரேஷன். ஆனா அவங்க அம்மா சச்சி மாதா கொண்டி கிருஷ்ண பிரேமை கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா அவங்க ஒரு வைஷ்ணவ அபராதார் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்றது சைத்தன்யால நம்ம கவர் பண்ணலாம். பட் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அம்மாக்கே நான் சாரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னவரு, நீங்க நினைச்சு பாருங்க என்ன நிலைமை ஆகும் வேற யாராவது பண்ணா. சோ வைஷ்ணவ அபராதுல இருக்கிறதுலயே வந்து மோசமான அபராது. இதுக்கு சொல்யூஷன் வந்து ஒரே ஒருத்தர் காலு, அந்த வைஷ்ணவா காலு, அது கூட சொல்யூஷன் வந்து நித்யானந்தா தான் கொடுப்பாரு. இதுதான் ஆக்சுவல் நிலைமை, ரைட்? அதனாலதான் வைஷ்ணவ அபராதம் வந்து எந்த விதத்திலயும் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டட் சிம்டம்ஸ்க்கு நீங்க லாஸ்ட் பேரா பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட் பேரா தானே? இந்த நரசிம்ம புராணா இட் இஸ் ஸ்டேட்டட். அதான மாதாஜி? ஆமா, இங்க இருந்து ஆரம்பிக்கணும் மாதாஜி. அதுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் பேரா. சச் ஷேடோ தானே? ஆமா மாதாஜி. அதான் நான் எடுத்து வச்சிருந்தேன். இன்னும் கடைசி பேரானோன்னு சச் ஷேடோ கடைசி சாரி develop is one associate with a pure devotee or visits holy places like Vrindavana or Mathura. And if an ordinary man develops such attachment for Krishna and fortunately perform devotional activities in the association of pure devotees, he can also rise to the platform of pure devotional service. The conclusion is that transcendental attachment is so powerful that such attachment is seen manifested even in some common man. By the association of a pure devotee, it can bring
one to the perceptual perfectional stage. But such attachment for Krishna cannot be invoked in a person without his being sufferingly blessed by the association of pure devotees. அடுத்தது படிச்சிட்டுமா? ஹரே கிருஷ்ணா. சாரி மத்தாஜி, படிங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாரதர் மாதிரி பியூர் டிவோட்டியோட இருக்கிறதால வர பாவ பக்தி அது வந்து ஒரிஜினல்ல வரும். படிங்க மத்தாஜி. ஹரே. An attachment can be invoked by the association of few devotees. So attachment can also be extinguished by offenses committed at the lotus feet of pure devotees. To be more clear, by the association of pure devotees, if one offenses at the lotus feet of your devotees, one's shadow attachment or para attachment can be extinguished. This extinguishing is like the warning of the full moon, which gradually decreases and at least becomes dark. One should therefore be very careful while associating with pure devotees to guard against committing an offense at that lotus feet. Transactional attachment in the shadow or para can be nullified by different degrees of offenses at the lotus feet of pure devotees. If the offense is very serious, then one attachment becomes almost nil. And if the offense is not very serious, one's attachment can become second class or third class. ஹரே கிருஷ்ணா. சோ இத அட்டாச்மெண்ட் வச்சு சொல்றாங்க. அதாவது ரொம்ப சீரியஸா இருந்தா அந்த தத்ரம் லௌல்யம் ரொம்ப ஹையா இருக்கும். ஆனா அந்த இது வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கதை. சாரி, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருந்தாரு, ரொம்ப பவர்ஃபுல்லா, அவர் சிஷ்யா வந்து ஏதாவது அஃபென்ஸ் பண்ணாருன்னா அவர் விழமாட்டாரு. ஆனா அவர் சிஷ்யாவை காப்பாற்ற முடியாது அவரால். ஏன்னா வைஷ்ணவ அபராதம் அவ்வளவு சீரியஸ். ஆனா அவரே வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா இருந்து சூப்பர் இல்லைன்னா அவரோட டிவோட்டி அதாவது அவரோட சிஷ்யா தப்பு பண்ணாருன்னா அந்த சிஷ்யாவும் விழுவாரு, இவரும் விழுவாரு. ஏன்னா வைஷ்ணவ அபராதம் அவ்வளோ ஒரு லெவலுக்கு சீரியஸ். அது வந்து கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வைஷ்ணவ அவர் கீழே இருக்கிற சன்னியாசியோ அவரோட டிசைபிளுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது அப்படின்றத இங்க வரும். படிங்க மாதாஜி. மேம், if someone becomes attached to the principles of salvation or to merging into the existence of the Brahma Jyotir, his ecstasis gradually diminish into shadow and para attachment, or else transform into the principles of ahangaro upasana. This ahangaro upasana describes a living entity when he begins spiritual by identifying himself as the Supreme Lord. This state of self-realization is technically known as monism. Himself one with the Supreme Lord. Thus, because he does not differentiate between himself and the Supreme Lord, it is his view that by worshipping himself, he is worshipping the Supreme Whole. Sometimes it is found that a neophyte is taking part in chanting and dancing very enthusiastically, but within himself he is under the impression that he has become one with the Supreme Whole. This conception of monism is completely different from pure transcendental devotional service. If, however, it is seen that a person has developed a high standard of devotion without having undergone even the regulative principles, it is to be understood that his status of devotional service was achieved in a former life. For some reasons or another, it had been temporarily stopped, most probably by an offense committed at the lotus feet of a devotee. Now, with a good second chance, it has again begun to develop. The conclusion is that steady progress in devotional service can be attained only in the association of pure devotees. இது ரெண்டு தான் இருக்கு, படிச்சுட்டுமா மாதாஜி?
படிச்சுங்க மாதாஜி. இல்ல வேற யாராவது ஸ்பெசிபிக்கா படிக்கணும்னு இருந்தா படிங்க, இல்லன்னா மாதாஜியே முடிச்சுக்கோங்க. படிக்கலாம்னு இருந்தா அவங்க படிக்கலாம். ஆமா. இது நல்லா நான் படிக்கட்டுமாங்க? படிங்க பத்மா மாதாஜி. உங்க இஷ்டம். இல்ல If one படிங்க. can gradually advance, யாருக்கெல்லாம் எனர்ஜி if one can gradually advance his status in devotional service, this is understood to be due to the causeless mercy of Krishna himself. If a person is completely detached from material enjoyment and has developed pure ecstatic devotion, even if he is sometimes accidentally found not living up to the standard of devotional service, one should not be envious of him. It is confirmed also in Bhagavad Gita that a devotee who has unflinching faith in and devotion to the Lord, even if sometimes found to be accidentally deviated from pure devotional characteristics, should still be counted among the pure. Unflinching faith in devotional service in Lord Krishna and in the spiritual master makes one highly elevated in the activities of devotional service. In the Narasimha Purana, it is stated, if a person has completely engaged his mind, body and activities in the service of the Supreme Godhead, but externally he is found to be engaged in some abdominal activities, these abdominal activities will surely be very quickly vanquished by the influence of his staunch devotional force. The example is given that on the full moon there are some spots that maybe appear to be pockmarks. Still, the illumination spread by the full moon cannot be checked. Similarly, a little fault in the midst of values of devotional service is not at all to be counted as a fault. Attachment for Krishna is transcendental bliss. Amid unlimited volumes of transcendental bliss, a spot of some marginal defect cannot act in any way. ஹரே Thank கிருஷ்ண you, மாதாஜி. Mataji. தேங்க்யூ ஸோ Hare மச். Krishna, Mataji. ஸோ இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பகவத்கீதால கூட பார்த்திருக்கோம். என்னன்னா, நம்ம டிவோட்டி வந்து எப்பமாவது, அதாவது டிவோட்டி வந்து இஸ் வெரி செயின்ட்லி சிச்சுவேட்டட், ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு. அவர் ஆக்சிடென்டல் ஃபால் டவுன் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ஈவன் ராயல் ரோட்ஸ் ஞாபகம் இருக்கா, ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி எவ்வளவு பெர்ஃபெக்ட் டிவோட்டியா இருந்தாலும் சான்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் நிறைய தடவை நம்ம பார்ப்போம், 20 வருஷமா இவங்க பிராக்டிஸ் பண்றாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இப்போ தான் ஒரு 2 வருஷம் வந்துட்டு இருப்பாங்க, சூப்பர் ஸ்பீட்ல போயிடுவாங்க. எப்படி அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம சுக்ருதியா இருக்கலாம், பூர்ணிம ஜென்ம சுக்ருதியா இருக்கலாம். அதனால யார் எந்த ஸ்பீட்ல போறாங்கன்றது தெரியாது. நம்ம நினைப்போம், ஐயோ இவங்க ரொம்ப நாலேஜபிள், ஆனா இவங்களுக்கு புரியல, அவங்க ஒண்ணுமே இல்ல மக்கு பிளாஸ்டிக், ஆனா இவங்களுக்கு தெரியுது. இப்படியெல்லாம் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணவே முடியாது, ரைட்? ஏன்னா யார் வந்து எந்த லெவல்ல எந்த இப்போ நம்ம நித்யானந்தாவே எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்தோம், இது நித்யானந்தா உங்களுக்கு எல்லாம் வந்து அவர் கடவுள் அப்படின்றத பக்கத்துல வச்சிருங்க. இதுவே ஃபாரின்ல கதை சொல்லியிருந்தா என்ன சொல்லுவாரு? ஐயே என்ன இவரு, எந்த காஸ்ட்ன்னு தெரியல, என்னென்னமோ பண்றாரு, இதெல்லாம் பண்றாரு, சடனா எப்படி இவ்வளவு புத்திசாலி ஆயிட்டு அவன் வந்து தண்ணி தான் வச்சிருக்கான், ஆல்கோஹால் தான் சொல்றாரு அப்படின்னு தோணும். ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நித்யானந்தா அப்கோர்ஸ் நமக்கு சாமினால நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா ஒரு வெளியால இருந்து பார்த்தா, ஐயே என்ன பண்றதெல்லாம் லூஸ் தனம், இப்படி பண்றாங்க, யாராவது அறிவு இருக்கிறவங்க யாராவது போய் அந்த குரோக்கடைல் குதிக்கரிச்சே அதுல போய் குதிப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா, சாப்பாடெல்லாம் எடுத்து கீழே போடுவாங்களா, அப்புறம் வந்து இந்த மாதிரி திடீர்னு யாராவது திட்டினா அழுவாங்களா, 32 வயசுல இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்போம் இல்லையா, நார்மலா எடுத்தோம்னா. ஆனா ஏன் சொல்றேன் இதெல்லாம்னா, ஒருத்தர் யாரு டிவோஷனல் சர்வீஸ்ல இருக்காங்க, யார் குறைச்சல் யாருன்றது கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம இந்த ரூம்ல கூட ஒரு கெஸ்ட் வச்சு பண்ணலாம், ஓகே இவங்க கரெக்டா டைமுக்கு வராங்கன்னா அவங்க ஆர்வம் தெரியும். ஆனா அவங்க எவ்வளவு ஹையா எலிவேட் ஆயிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் நான் ஒரே ஃபேமிலி இருக்க பத்மா மாதாஜி பிரேமா மாதாஜியே எடுத்தாலும் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், பிரேமா மாதாஜி வந்து ரொம்ப மெட்டிகுலஸா புக் எழுதுறாங்கன்னு சொல்ல முடியுமே தவிர, இந்த 2 பேர்ல யார் ஹைலி டிவோஷனல்ன்றது யாருக்குமே தெரியாது. இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ரகுநாத் கோஸ்வாமியும், இன்னொன்னு வந்து இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி ராமா, அவர் பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ரகுநாத் கோஸ்வாமி கூட வந்து ராமர் பக்தரும் ஒருத்தர், அவர் பேரும் ஏதோ ராமதாஸ், ராமதாசாவும் ரகுநாத் கோஸ்வாமியும் வந்து போறாரு. ராமதாசா வந்து அவ்வளோ டவுன் டு அர்த், அதாவது ரகுநாத் கோஸ்வாமியோட பேக் கூட தூக்குவாரு. அவங்க 2 பேரும் பிருந்தாவன் போன உடனே வந்து சைத்தன்யா மகாபிரபு அப்படியே ரகுநாத் கோஸ்வாமியை கட்டி பிடிச்சாரு.
ஆனா ராமதாசாவை கட்டி பிடிக்கல. ஏன்? ஹரே கிருஷ்ணா, கெஸ் பண்ணலாம் மாதாஜி. இல்ல அவர் வந்து கிருஷ்ணருடைய பகவான் devotee மாதாஜி. ராமர் டிவோட்டி. தூய டிவோட்டின்னு தெரிஞ்சு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ இந்த கதையை அப்படியே ஹோல்ல வைங்க. நான் சைத்தன்ய சரிதாமிரத்துல கேள்வி கேட்டு மறுபடியும் ஆன்சர் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட. கூகுள் பண்ணாதீங்க பிரேமா மாதாஜி, நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? சோ ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நம்மளோட கிருஷ்ணர் வந்து ஒரு தடவை ஒரு பாவத்தை காட்டுறாரு. சைத்தன்யாவும் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன் சொல்றேன்னா, யார அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க அம்மாவை வந்து பனிஷ் பண்ணல, பக்தி கொடுக்க மாட்டேன்றாரு. இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், ஏரா இது இப்படி பண்றாரு அப்படின்னு. சோ இதே மாதிரி வந்து கிருஷ்ணர் ராமரா இருக்கச்சே லக்ஷ்மணன் இவ்வளவு பொறுமையா இருக்க பலராம் வந்து சூர்பனகையோட மூக்க அடிச்சிட்டாரு. ஏன்? இதெல்லாம் தான் கோபிகள் கேட்பாங்க. அந்த கதை நான் அப்புறமா சொல்றேன். சோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஏன்ற ஆன்சர்ஸ் எல்லாம் வெறும் கிருஷ்ணர் தான் சொல்லுவாங்க, ரைட்? நம்ம அனலைஸ் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது, கன்ஃபியூஷன் தான் வரும், சந்தேகங்கள் தான் வரும். ஆனா நம்மளுக்கு நிஜமா சந்தேகம் தீரணும்னா இதுதான். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நிறைய காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம பண்ற தப்பு எத்தனை பேரு பகவத்கீதா பாகவதம் படிக்கச்சே இவ்வளவுதானா, அந்த காலத்துல கூட இவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்களா, அவ்வளவுதானா, இந்திரரே இப்படிதானா இருக்காரான்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கோமா இல்லையா? எஸ் மாதாஜி, எத்தனை பயங்கரமா தப்பெல்லாம் பண்ணிட்டு என்னது நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்றாங்கன்னு தோன்றது. யாரு, இந்திரர் சொல்றீங்களா பாகவத்கீதை சொல்றீங்களா? பகவத்கீதை இல்ல பாகவதத்துல தோன்றது இல்லையா? ஏன்னா அப்ப ஒரு தடவை கேட்டேன், அதுவும் கொஞ்சம் பார்ஷா கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதேதான் கேட்டேன், இந்திரன் இவ்வளவு தடவை தப்பு பண்றாரு, ஆனா எனக்கு எப்பவுமே அது ஒரு சந்தேகம். ஆனா இவர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காரு இந்திரர் ப்ரொஃபைல்ல இருந்துச்சு. என் ஃப்ரெண்டான டிவோட்டி ஃப்ரெண்ட், அவ என்ன சொன்னானா, நம்ம எல்லாம் வந்து இந்திரர் பண்ற தப்ப பாக்குறோம், ஆனா கிருஷ்ணர் வந்து இந்திரருக்கு இருக்கிற பக்தியை பாக்குறாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, இவ்வளவு தப்பு பண்ணியும் கிருஷ்ணர் அவரை தலையில தூக்கி வச்சு ஆடுறாருன்னா அவருக்கு எந்த லெவலுக்கு பக்தி இருக்கும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அவர் ஆங்கிள் இருந்து அவ சொன்னது கரெக்டா, ரைட்? நம்ம வந்து தப்பே பண்ணலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பண்றோமா இல்லையான்றது பக்கத்துல வைங்க. ஆனா நம்மளுக்கு பக்தி நம்பிக்கை ரெண்டுமே இல்லை, அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம். அவருக்கு இருக்கிறதால்தான் அவர் கோலோகத்துல இல்லாட்டாலும் அவர் வந்து தேவர்களுக்கு ஹெட்டா ஒரு பொசிஷன்ல இருக்காரு, ரைட்? டெஃபினட்டா நம்மளை விட எக்ஸால்டட் இந்திரர். அதுல டவுட் இருக்கா யாருக்காவது? இந்திரர் நம்மளை விட பெட்டர்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல நம்ம அவரை விட பெட்டர் ஃபீல் பண்றீங்களா? எல்லா விதத்திலயும் அவர் நம்மளை விட உயர்ந்தவர் தான், ரொம்ப. சோ ஏன்னா அப்படி இருக்கிறவர் தப்பு பண்ணாலும் கிருஷ்ணர் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதனாலதான் ஏன் சொல்றேன்னா, அவரும் இது வந்து மூன் மாதிரி, இந்திரர் மூன்ல அதுல டாட்ஸ் இருக்கிறதால அந்த ஜுவாலம் அந்த லைட் வராம இருக்காது இல்லையா? அதனால அவர் தப்பு பண்ணா கிருஷ்ணர் லைன் கொடுத்து கரெக்ட் பண்ணி அவர்கிட்டயே வச்சுக்கிறாரு தவிர நீ தப்பு பண்ணேன்னு தூக்கி போடுறது இல்லை. ஏன்னா அவரோட பக்தி வந்து கிட்டேயே போக முடியாது. சோ இதுதான் ஏன் இதோட மெயின் சாப்டர். என்ன பிரபு, யூ கேன் ஸ்டாப் ஷேரிங். ஹரே கிருஷ்ணா. பாவ பக்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பாவ பக்தி பாக்குறதுக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்போ ரொம்ப பியூர் டிவோட்டியா தான் கண்டுபிடிப்பாரு. யாரோ ஒரு டிவோட்டி வந்து இந்த மாதிரி எக்ஸ்டசிக் லவ் பார்க்கணும்னு படுத்து பொருள்னானா பிரபுபாத் சொன்னானா கொஞ்சம் தண்ணி கொடுத்து அவங்களை அமுச்சு வச்சிருங்க அப்படின்னு. இன்னொரு டிவோட்டி வந்து சொன்னானா, பிரபுபாத் whenever I am doing japa I can see red light. பிரபுபாத் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் you keep doing more, that red light will disappear அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு டிராமா. இதே மாதிரி ஒரு ஆர்டினரி பாம்பு ஓட்டி அவர் வந்து பார்த்து அவர் ஊதுறது வந்து அவருக்கு ஹரிதாஸ் டாக்கூருக்கு அப்படியே எக்ஸ்டசி வந்துச்சு, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னொருத்தர் வந்து அப்படியே உருளி பெறனாரா அவர் அந்த ஊதுவாங்கல்ல அந்த என்ன சொல்றீங்க மகுடிலே தொப்புன்னு அடிச்சாராம். ஏன்னா அவர் மகுடி வச்சிருக்கிற ஆர்டினரி ஆள் மாதிரி இருக்கானா, அவர் அவ்வளவு பெரிய டிவோட்டி. அதனால அவருக்கு நல்லாவே தெரியுது ஹரிதாஸ் டாக்கூர் வந்து கிரேட் டிவோட்டி, ஆனா இவர் வந்து சும்மாவே ஆக்ட் பண்றாரு அப்படின்னு. ஏன் நான் உங்களுக்கு இது சொல்றேன்னா, அவரும் அவ்வளவு பியூரா இருந்திருப்பாரு. நம்மளுக்கு வந்து ஓப்பா இவ்வளவு அழுறாங்களா, இவங்களுக்கு எவ்வளவு பக்தி, ஐயோ இவங்களுக்கு அழுகையே இல்லை. நம்ம வந்து நார்மல் லைஃப்லயே சொல்லுவோமா இல்லையா? நம்ம நார்மல் ஏன்னா ஒருத்தரோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கச்சே பக்தியில இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கவே முடியாது, ரைட்? இப்பதான் நான் சொன்னேன், பத்மா மாதாஜி பிரேமா ஒரே ஃபேமிலி ஒரே பிளட் ஆனாலும் அவங்க ரெண்டு பேருக்குமே கூட தெரியாது. பிரேமா மாதாஜி வந்து பத்மா மாதாஜி ஜாஸ்தின்னு நினைக்கலாம், பத்மா மாதாஜி பிரேமா மாதாஜி அவங்களுக்கு தான் ஜாஸ்தி நினைக்கலாம், பத்மா மாதாஜி அவங்களுக்கு தான் ஜாஸ்தி நினைக்கலாம். பட் நிஜமா இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஹைன்றது வந்து வெறும் கிருஷ்ணருக்கு தான் தெரியும். சோ இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்ப ரூபியச்ச கிருபா சிந்துபியேவச்ச பதிதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. அனந்த கோட்டி வைஷ்ணவ விஜய், ஸ்ரீலா பிரபுபாத் விஜய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லைன்னா அடுத்த கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் அன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி பரவாயில்ல, வேற கேள்வி கேட்கலாமா? சொன்னாங்களே அவங்களுக்காக என்ன பிரபு ஹரே கிருஷ்ணா சொல்லிடலாம், கேட்கலாமா? நோ ப்ராப்ளமா?
ஹரே கிருஷ்ணா. கால் ஏதோ இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்காக ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பகவதி ஹரே கிருஷ்ணா. சோ எல்லாரும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிடுங்க. தரோவா வந்து சூப்பரா எழுதுங்க. சரிங்களா? மாதாஜி ஒரு சின்ன கேள்வி கேட்குங்களா? கேளுங்க வீரேந்தர் கேளுங்க. மாதாஜி என்ன கேள்வினாக்கா, ஒரு பகவத்கீதை மாதிரி ஒரு டிவைன் நாலேஜ வந்துட்டு கிருஷ்ண பகவான் வந்துட்டு ஏன் மாதாஜி அவருக்கு வந்து அந்த மாதிரி சூரிய பகவான் தான் நான் முதல் சொல்லணும், அந்த மாதிரி அவருக்கு ஏன் தோணுச்சு? ஏன்னா வேற யாரும் இல்லையா அந்த சொல்றதுக்கு அந்த டிவைன் நாலேஜ்? ஏன் பர்டிகுலரா அவர் சூரியனை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு அவருக்கு சொல்லணும்ட்டு அந்த வெரி நைஸ். சூரியனை உண்டி தேர்ந்தெடுக்கல. அந்த மாதிரி நிறைய பேர் அவர் ஃபர்ஸ்ட் இவ்வளவு இயர்ஸ் பேக் அவர் சூரியனுக்கு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. ரைட்? இதோட பேக்ரவுண்ட் ஆக்சுவலா போகணும்னா நம்ம கிருஷ்ணரை தான் கேட்கணும். நிஜமா சொல்லணும்னா, ஏன்னா எனக்கு கூட தெரியாது ஏன் சூரியரை செலக்ட் பண்ணாரு. ஒருவேளை ஆர்வம் சூரியனா பாத்தீங்கன்னா பிரம்மர் கூட நம்ம டிசிப்ளின் செக்ஷன் படி பாத்தீங்கன்னா சூரியன் ஒண்ணு அவர் சொல்றாரு. பட் சூரியனுக்கு உண்டி சொன்னாருன்னு சொல்லல. பேரலா மல்டிபிள் டைம்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா 4 பரம்பரா சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் பிரம்மாக்கு சொல்றாரு, அது ஒரு லைன்ல வருது. கிருஷ்ணர் சிவனுக்கு சொல்றாரு, அது ஒரு லைன். ருத்ரருக்கு அதான் ருத்ர. இன்னொன்னு வந்து லக்ஷ்மிக்கு சொல்றாங்க, அதுதான் லக்ஷ்மி பரம்பரை. இன்னொன்னு வந்து அது சனத்குமாரா. சோ இதெல்லாம் கூட பேரலா ஆயிட்டு இருக்கு. இது எப்போ சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி தெரியாது. நம்ம வெறும் அர்ஜுனர்ல இருந்து தான் லிங்க் கொண்டு வரோம். சோ சூரியனுக்கு சொன்ன இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாரே தவிர சூரியனுக்கு ஒண்டிதான் சொன்னேன்னு சொல்லல கிருஷ்ணன். அவருக்கு யாரெல்லாம் ஃபேவரபிளோ அவர் பிக் பண்ணிருப்பார். இந்த கேள்வி வெரி சிமிலர் டு அர்ஜுனா. ஏன் அர்ஜுனாவை செலக்ட் பண்ணாரு அப்படின்னா அதுக்கு அஃப்கோர்ஸ் நிறைய ரீசன் இருக்கு. அவர் வந்து ஈவோட ஃபெல்ட் அந்த டைம் அந்த சூரிய பகவான் பயங்கரமான டிவோட்டியா ஃபீல் பண்ணதால ஃபர்ஸ்ட் அவருக்கு சொல்லியிருக்கேன். மனசுல இது ஸ்பெகுலேட்டிவ் ஆன்சர் தான். பட் அவர் சூரியனுக்கு மாத்திரம் தான் சொன்னேன்னு சொல்லல. சூரியனுக்கு இவ்வளவு வருடங்கள் முன்னாடி சொன்னேன். அதே டைம்ல வந்து பிரம்மாக்கு சொல்லிருக்கலாம், அதே டைம் கூட சொல்லிருக்கலாம். ரைட்? அந்த பரம்பரை பாத்தீங்கன்னா சிவனுக்கு சொல்லிருக்கலாம் எல்லாமே. ஆர் நம்ம பிரம்மா கிட்ட இருந்ததா சிவன் பிறந்ததால சிவா அப்புறமா கூட சொல்லிருக்கலாம். ஏன்னா பிரம்மாக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸாக்டா அந்த ஆர்டர் என்னன்னு தெரியாது. பட் இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுட்டு நீங்க எப்போ கோலோக்கா போறீங்களோ டைரக்டா நீங்க பல்ராம் கிட்ட கிளாரிஃபை பண்ணி எனக்கும் சொல்லுங்க. சரிங்களா? ஓகே மாதாஜி, கான்ஃபரன்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா கேட்கல. மாதாஜி நீங்க வந்து அப்பயே வந்து பாபா பக்தின்னு சொன்னீங்க. எனக்கு முந்தினத்து வந்துட்டு ஏகாதசி இருந்துச்சு. அது ஆக்சுவலி எனக்கு தெரியாது இந்த பாபா பக்தான்ட்டு. பட் எனக்கு 108 டைம்ஸ் எனக்கு 108 சொல்லணும்ட்டு நான் அதை டிசைட் பண்ண எனக்கு ஏகாதசி. சரி, நான் 3 o'clock உட்காந்து நான் 10 o'clock நைட் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதை வந்துட்டு ஒரு 1 hour பிரேக் எடுக்கணும், half an hour. எனக்கு அது ஒரு மாதிரி இதுவாயிருச்சு. என்னால சொல்ல முடியாமான்னு சொல்லிட்டு நான் 108 டைம் சொன்னேன். ஆக்சுவலி மதியானம் 3 o'clock இருந்து நைட் 10 o'clock நான் சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிருச்சு. ஓகே, அந்த மாதிரி இட்ஸ் வெரி நைஸ். பட் என்ன டிஃபரன்ஸ் பாபா பக்திக்கும் இதுக்குன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா 108 சொல்ல முடிஞ்சிச்சு ஒரு நாள். அது வந்து நம்ம வந்து அந்த லைன்ல போயிருக்கோம். பட் பாவமா இருந்தா டெய்லி 108 கம்ஃபர்டபுளா சொல்ல முடியும் நம்மளால. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரீசன் நிறைய சொல்லுவோம். சோ இது வந்து கம்பேரும் இது இல்ல. நீங்க பண்ணது வெரி நைஸ். ஹரிபோல், எல்லாரும் ஹரிபோல், வெரி நைஸ். ஐம் வெரி ஹாப்பி டு ஹியர். ஆனா அது வந்து நம்ம டெய்லி பண்ண முடிஞ்சா அது பாவம். நம்ம ஹரிதாஸ் டாக்கூர் மாதிரி அவர் டெய்லி பண்ண முடியும். நம்ம வந்து டெய்லி வந்து 18 இப்ப வந்து நம்ம சங்கல்பம் எடுத்து ஒரு நாள் பண்றது வேற. 16 ரவுண்ட்ஸே ஃபர்ஸ்ட் டே பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். எதுக்குன்னா பண்ணக்கூடாது அவங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் பண்ணிட்டு பண்ண முடியாது. அதனால ஸ்லோவா கிராஜுவலா பண்ணுங்க. அதே கான்செப்ட். பாவ பக்திக்கு வரதுக்கு முன்னாடி என்னால சொல்ல முடியாத ஒரு செகண்ட் மாதிரி ஒரே ஒண்ணு பண்ண முடியாதது என்னன்னா, பாவபக்திக்கு வரதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்டேஜஸ் சொன்னேன் இல்லையா, ஆத்ம நிவேதனையோட நிறுத்திட்டேன். மத்த 4 ஸ்டேஜ் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னேன். இன்னைக்கு டைம் இல்ல. அடுத்த கிளாஸ் சின்ன சாப்டர் தான், லாஸ்ட் சாப்டர் கன்க்ளூடிங். அதனால வந்து நம்ம வந்து அடுத்த சாப்டர் வந்து பண்றதுக்கு முன்னாடி அப்புறமா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப உங்களுக்கு கிளியரா புரியும் என்ன ஸ்டேஜ்ல மாட்டிருப்போம். ஏன்னா நம்ம வந்து அனர்த்த நிவர்த்தி எல்லா அனர்த்தங்களும் போயிடணும். ரைட்? இப்ப வந்து மனசுக்குள்ள நம்மளுக்கு எங்கேயோ ஃபீலிங் இருக்கும்ல, நான் ஒரு திட்டுனா கூட எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். இவ்வளவு லைட்டா எடுக்க முடியாது. அதனால வந்து அந்த அனர்த்தங்கள் எல்லாம் போயிட்டு நம்ம வந்து என்ன ஆனாலும், இப்ப இன்னைக்கு எடுத்தா ஐ எம் ஃபாதர் ஆஃப், சன் ஆஃப், இப்படிதான் சொல்ல முடியும் யார் கேட்டாலும். ஒரு சின்ன விஷயமே சொல்றேன், ஒரு திலக்கம் கூட வச்சுட்டு நம்ம ரோட்ல எல்லா டைமும் போட முடியாது. நீங்க சொல்லுங்க இல்ல மாதாஜி நான் பண்ணுவேன் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு. பட் பண்றவங்க எந்த ரூல்னு சொல்ல முடியாது. நான் ஹேர் ஹோஸ்டஸ் கதை தான். ஹேர் ஹோஸ்டஸ் வந்து எனக்கு சாப்பாடு சாமி என்ன மாதாஜி நான் வந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட், 10 வருஷமா நம்ம வீட்டுல இருக்கலாம், இல்ல என் ஆஃபீஸ் பக்கத்துலயே இருக்கலாம், இல்ல அம்மா டப்பா பேக் பண்ணி கொடுப்பாங்க, நான் பிரசாதத்தை எடுத்துட்டு போகலாம். ஆனா இந்த ஹேர் ஹோஸ்டஸ் எந்த ஊர்ல இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன சாப்பிடுறாங்கன்றதே தெரியாது. ரைட்? அவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன் அவங்க இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணிக்க முடியாது.
நம்ம வாயில சொல்லிடுவோம் ரிசைன் பண்ண வேண்டியது தானே. யார் கேட்டா சும்மா பணத்துக்கோசரம் வேலை அவங்க என்ன நிலைமைன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஜென்ரலா சொல்றது ஈஸி, பட் நடைமுறையில நம்ம பண்றது அதை விட கஷ்டம். ஏன்னா அந்த பாவம்ன்றதுக்கு அந்த 4-5 ஸ்டேஜ் என்ன நடுவுல மிஸ் பண்ணிருக்கோன்றது பார்த்தோம்னா ஐயோ நம்ம பாவத்துல இல்லைன்றது புரியும். நான் என்னால பண்ண முடியல உங்களுக்கு சொல்ல பிரபு. எல்லாருமே இங்க இருக்கிறவங்க பாவ ஸ்டேஜ் பட் அந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர். எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. அண்ட் எல்லாருமே நல்லா ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்றீங்கன்றது எனக்கு ரொம்ப சூப்பர் ஹாப்பியா இருக்கு. படிக்கிறது வந்து இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ முடியலையோ எவ்வளவு முடியுதோ எல்லாருமே வந்து ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு 2 லைனாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. அட்லீஸ்ட் சைத்தன்யா சரிதாமிரதத்தை ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் 2 லைன் தான் முக்கால்வாசி டைம். சோ இதோட நான் செஷன் முடிச்சுக்கல. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும்.